Yeah, happy evening. Happy evening, Manigandan, and happy evening, Rangeswar, and welcome each and everyone. Yes, welcome to my 90 day challenge. The network accelerator system ஓட 90 day challenge. இன்னைக்கு தான் டே ஒன் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ மிஷின் ஒன் இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் தான். ஓகே, நீங்க எந்த ஒரு இது எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் தான் அது பேசிக். ஃபவுண்டேஷன்னா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றோமோ, ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபியூச்சர், உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஓகே, என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல ரைட்? யூ கேன் சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். எஸ், ஏன்னா உங்களை எல்லாரையும் அட்மிட் பண்ணிருக்கேன். ஸோ அட் த எண்ட் உங்க எல்லாரையும் மீட் பண்ணிருக்கேன். அட் த எண்ட் உங்க அட்மிட் பண்ணிட்டு நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம Q&A செக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, கிளியர். தேங்க்யூ ஃபார் ஃபீட்பேக். ஓகே, ஸோ லெட்ஸ் எஸ் டேரக்டா என்னோட ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணிருக்கேன். குயிக்கா முடிச்சிடலாம். எஸ், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ரெக்கார்டிங் ஆல்சோ பாசிபிள். ஸோ ரெக்கார்டிங் ஆல்சோ நான் கோயிங் டு ஷேர். மெயினா ரெக்கார்டிங்காகவே நம்ம வந்து ஜூம் வாங்கியிருக்கோம், ஜூம் பிரீமியம் வாங்கியிருக்கோம். எஸ், நாங்களே எவ்வளவு நினைச்சேன், பட் ரொம்ப கம்மி தான், ஒரு அஃபோர்டபுள் தான். ஸோ பெர் மந்த் 1600 சம்திங் தான், ஒரு அஃபோர்டபுள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் மை பிரசன்டேஷன். என்னுடைய ஸ்கிரீன் விசிபிள் ரைட்? இஃப் பிரசன்டேஷன் விசிபிள், ஜஸ்ட் சாட் பாக்ஸ் பண்ணுங்க. விசிபிள்? எஸ், என்னோட ஸ்கிரீன் தெரியுது இல்ல உங்களுக்கு? ஓகே, just wait a minute. Okay, yeah, yeah, and officially வெல்கம் டு மை 90 டேஸ் சேலஞ்ச். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிஷன் நம்பர் ஒன், ஃபினான்சியல் ஃபவுண்டேஷன். யா, அண்ட் திஸ் இஸ் அவர் கம்யூனிட்டி நேம், தமிழ் நெட்வொர்க் ட்ரைப். ஸோ எப்படி இருக்கு இந்த நேம்? நம்ம குரூப் நேம் அதான் வச்சிருப்பேன். நெட் தமிழ் நெட்வொர்க் ட்ரைப், அதான் நம்ம குரூப்போட நேம் வச்சாச்சு. எஸ், சம் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். யா, யா, yeah, this is our community name, Tamil Network Drive. And some points to remember, பார்த்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டே நம்ம ஹேக்கத்தான் பிசினஸ் நடக்கும். ஸோ எவ்ரி டியூஸ்டே 8 p.m. ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து கேலண்டர்லயோ இல்ல டைரியிலயோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரி தேர்ஸ்டே 8 p.m. வந்து இன்னர் சர்க்கிள் கால். ஸோ இன்னர் சர்க்கிள் கால் மீன்ஸ் நதிங் பட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த கால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டியூஸ்டே 8 p.m. இஸ் லேர்னிங் அண்ட் தேர்ஸ்டே 8 p.m. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம தேர்ஸ்டே நம்ம பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸ்னால ஸோ நெக்ஸ்ட் வீக் மேக்ஸிமம் ஐ ட்ரை டு ஃபிக்ஸ் ஆன் சேம் டே. ஸோ எவ்ரி டூ 8 p.m. ஐ ட்ரை டு ஃபிக்ஸ். ஓகே, அண்ட் எஸ், திஸ் இஸ் அவர் கோட் ஆஃப் ஆனர். எவ்ரி கம்யூனிட்டி ஒரு கோட் ஆஃப் ஆனர் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் அவர் கம்யூனிட்டிஸ் கோட் ஆஃப் ஆனர். எஸ், ஓகே, ஓகே. ஆக்சுவலா நம்ம கம்யூனிட்டியோட கோட் ஆஃப் ஆனர் பாத்தீங்கன்னா வி க்ரோ டுகெதர் அண்ட் வி ரைஸ் டுகெதர். ஓகேங்களா? எங்க கம்யூனிட்டில இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லைக் மைண்டட் பீப்புள் தான். ஸோ நம்ம எல்லாத்தோட அல்டிமேட் கோல் ஒண்ணுதான், நெட்ஒர்க்கை பில்ட் பண்றது, நம்ம ஃபினான்ஷியலா அடுத்தவங்க கொண்டு போறது தான் நம்ம எல்லாத்தோட கோல். ஸோ வி ஆல் பிகம் அ லைக் மைண்டட் பீப்புள். ஸோ வி சுட் சப்போர்ட் ஈச் அதர், வி க்ரோ டுகெதர், வி ரைஸ் டுகெதர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கமிட் டு க்ரோத். ஸோ நம்ம கம்யூனிட்டிக்குள்ள வரீங்கன்னா எவ்ரி ஒன் சுட் பி ரொம்ப கமிட்மெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் கமிட்மெண்ட் மீன்ஸ்
எவ்ரி எவ்ரி வீக்லி நம்ம காலுக்கு ஷோ அப் பண்றது அண்ட் நான் தர ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்பும் நீங்க கமிட் பண்ணிட்டு வருது ஓகேங்களா. ஸோ பி கமிட்மெண்ட் டு யர் growth ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்போர்ட் டு அவர் ட்ரைப். இங்க இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபெல்லோ மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா வி ஆர் கம்யூனிட்டி, வி ஆர் இன் சேம் கம்யூனிட்டி, ஸோ வி ஆர் நாட் காம்படிட்டர்ஸ் ஓகே. ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னா ஒரு காம்படிட்டர்ஸா பார்க்காம ஒரு ஃப்ரெண்டா பாருங்க, ஒரு ஃபெலோ மெம்பரா பாருங்க. அண்ட் அவங்க ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ரைட். அண்ட் கான்ஃபிடென்ஷியல் இஸ் த கீ. எஸ், இங்க பாத்தீங்கன்னா நிறைய கான்ஃபிடென்ஷியல் இது ஃபினான்சியல் கிளாஸ்னால நிறைய ஃபினான்சியல் நம்பர்ஸ் அண்ட் நெட்வொர்க் டேட்டா நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா வாட் எவர் வி ஷேர் இன்ஸ் வாட் எவர் வி ஷேர் இன்சைட் அவர் குரூப், அது நம்ம குரூப்லயே இருக்கட்டும், நம்ம கம்யூனிட்டிக்குள்ள இருக்கட்டும். ஸோ வெளியே ஷேர் பண்ண வேணாம். ஸோ ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பிரைவேசி ஓகே. அண்ட் கன்சிஸ்டண்டா வாங்க சரிங்களா. நீங்க மோட்டிவேஷனா இருக்கலாம். அந்த மோட்டிவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் நல்லா இருக்கும். போக போக பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் கண்டிப்பா வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ மோட்டிவேஷன் நம்பாம நீங்க கன்சிஸ்டன்ஸா நீங்க டிசிப்ளினா இருக்கும்போது நீங்க மோட்டிவேஷனை பீட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ கன்சிஸ்டன்சியா இருக்கும்போது உங்களுடைய கோலையும் நீங்க அச்சீவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கோர் ஆஃப் ரைட். அண்ட் அண்ட் பாத்தீங்கன்னா எஸ், வாட் எவர் நான் சொல்லி தரத அப்படியே ட்ராக் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் உங்க எக்ஸ்பென்ஸ் அந்த இன்கம் எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து இவ்வளவு இருக்கும், என்னோட நெட்ஒர்க் இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மைண்ட் லெவல்ல இருக்காம அதை வந்து டாக்குமெண்டா கொண்டு வாங்க. அண்ட் எவ்ரி மந்த் உங்க எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுங்க. ஆல்சோ பாத்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் உங்க நெட்ஒர்க்கை நீங்க ட்ராக் பண்ணுங்களா. ஜஸ்ட் ஒரு மைண்ட் லெவல்ல வச்சுக்காதீங்க. எவ்ரி திங் நான் சொல்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டாக்குமெண்டா கொண்டு வந்தாங்க, ஒரு எக்ஸல் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க ஓகே. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கும், எஸ் நம்ம ஜேர்னி ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய டவுட் இருக்கும். உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் புரியாம இருக்கும். ஸோ எனி டவுட்டா இருந்தாலும் போல்டா கேளுங்க. ஸோ என்கிட்டயும் கேட்கலாம், நம்ம குரூப்லயும் கேட்கலாம். ஸோ கம்யூனிட்டி மெம்பர்ஸும் வி வில் ஹெல்ப் ஈச் அதர் டு க்ரோ ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுடைய சக்சஸ், உங்க ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஏதாச்சும் லெசன் நீங்க புதுசா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே நீங்க நம்ம கம்யூனிட்டியில நீங்க ஷேர் பண்ணலாம் ஓகே. ஸோ ஃப்ரீ ஷேர், யூ கேன் ஷேர் ஃப்ரீலி ஓகே. அண்ட் பி ஏ டூயர் நாட் அ லேர்னர். எஸ், நம்ம சொல்லித்தர எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த கால் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் கொடுப்பேன். அந்த ஆக்ஷன் ஸ்டெப் நீங்க முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த, அதாவது அந்த ஆக்ஷன் ஸ்டெப் முடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு அடுத்த கால் நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ எவ்ரி வீக் ஐ வில் கிவ் ஒன் ஆக்ஷன் ஸ்டெப். ஸோ அடுத்த கால் வரும்போது அதை முடிச்சுட்டு வாங்க, முடிக்காம வராதீங்க. ஸோ பி ஏ டூயர் ஓகேங்களா. நீங்க கத்துக்கலாம், கத்துக்கிறதுக்கு லிமிட்டே இல்ல. பட் ஆனா நீங்க எவ்வளவு கத்துப்பீங்க, கத்துக்கிறத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இல்லையா. சோ பி ஏ டூயர் ஓகே அண்ட் பி ஏ ஃபினிஷர் அண்ட் ஸ்டே ஹம்பிள் அண்ட் ஸ்டே ஹங்கிரி. எஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க அச்சீவ் பண்றீங்கன்னா அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட். ஸோ வாட் நெக்ஸ்ட் சொல்லிட்டு அந்த ஹங்கர் இருக்கும். உங்க கோலுக்கான ஹங்கர், அந்த பசி உங்களுக்கு இருக்கணும். பசி இருந்தாதான் நீங்க அடுத்த இடத்துல நீங்க வந்து க்ரோ ஆக முடியும் ஓகேங்களா. அண்ட் பி இன்டெகிரிட்டி, உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. அண்ட் உங்களுடைய ப்ராசஸ் நீங்க உண்மையா இருங்க ஓகேங்களா. ஸ்டே ஹம்பிள், ஸ்டே ஹங்கரி, தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் அவர் கோட் ஆஃப் ஆனர். ஸோ எப்படி இருக்குது நம்ம கோட் ஆஃப் ஆனர், எப்படி இருக்குது நம்ம கோட் ஆஃப் ஆனர். யூ கேன் யூஸ் சாட் பாக்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. அண்ட் எஸ், யா. அண்ட் இந்த 90 டேஸ் சேலஞ்ச நீங்க என்னன்னாலும் நீங்க கத்துப்பீங்க. அட் தி எண்ட் ஆஃப் த 90 டேஸ் சேலஞ்ச் உங்களோட அல்டிமேட் டார்கெட், அதாவது உங்க அல்டிமேட் பிளானே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பினான்சியல்ஸ் எப்படி அச்சீவ் பண்றது. ஸோ நான் அப்படிதான் நான் டிசைன் பண்ணிருக்கேன். இந்த 90 டேஸ் சேலஞ்ச பாத்தீங்கன்னா இந்த 3 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் யூ வில் பிகம் அ ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஓகே, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சிஸ்டம் நான் ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஆல்சோ எப்படி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது, ஸோ எவ்ரி திங் நான் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் யூ கேன் ஒர்க் இட் அவுட் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்ட் செட் சரிங்களா. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பணம் பணத்தை பத்தியான மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது பணம் இருக்கிறவன் கெட்டவன், பணம் இருக்கிறவன் கிரீடியா இருக்கிற ஆளு. ஸோ அந்த மாதிரி நிறைய உங்க மைண்ட் செட், ஏன்னா அது நம்ம உங்களை உங்களை தப்பு சொல்ல முடியாது. நம்ம இருந்த நம்ம இருந்த ஒரு என்ன சொல்றது, நம்ம இருந்த ஒரு என்விரான்மெண்ட் அப்படி, நம்மளுடைய பாஸ்ட், நம்மளுடைய என்ன சொல்றது,
கடந்த கால நிகழ்வுகளா இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நம்மளுடைய மைண்ட் செட்டே பணத்த பத்தியான மைண்ட் செட் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். ஸோ ஓகேங்களா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஐ அம் கோயிங் டூ சேவ் யூ. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மிஷன் 1ல ஐ வில் மேக் யூ மைண்ட் செட். எப்படி பணத்த பத்தியான ஒரு கரெக்ட்டான மைண்ட் செட் அதாவது பில்லியனர் மைண்ட் செட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது இந்த கிளாஸ்ல ஐ வில் டீச் யூ. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நோ யுவர் நெட்வொர்க். அதாவது உங்க ஆக்சுவல் நெட்வொர்க் எவ்வளோன்னு ஐ கேன் கிவ் இட். அதை எப்படி நீங்க ட்ராக் பண்ணலாம், எப்படி ட்ராக் பண்ண நெட்வொர்க்கை எவ்ரி எவ்ரி குவார்டர் எப்படி ரிவ்யூ பண்றது, ஸோ எப்படி கோல் செட் பண்றது, ஸோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மிஷன்ஸ்ல இருக்கு. அண்ட் எப்படி ப்ராப்பரா பட்ஜெட் பண்றது அண்ட் உங்க இன்கம் எப்படி ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணி அதை உங்க உங்க ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு ஐ கோயிங் டு சார் அண்ட் ஐ கோயிங் டு டீச். அண்ட் பாத்தீங்கன்னா அச்சீவ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. எஸ், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான் இந்த அல்டிமேட் நம்மளோட 90 டே சேலஞ்சோட அவுட்கம். ஓகேங்களா? சோ இந்த 90 டே சேலஞ்ச் முடிக்கும் போது எவ்ரி ஒன் சுட் பிகம் அ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ரைட்? அண்ட் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ண என்ன, எப்படி நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், வாட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம இந்தியால இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ராப்பரா அசட் அலோகேஷன் பண்றது. எஸ், அசட் அலோகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? சோ எப்படி உங்க பினான்சியல் கோலுக்கு ஏத்த மாதிரி உங்க அசட்டை எப்படி அலோகேட் பண்றது. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பிக் பண்றது. நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நமக்கு மொத்தமாவே நமக்கு ஒரு 5ஓ இல்ல 6ஓ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். சோ அந்த 5-6 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ப்ராப்பரா பிக் பண்றது. சோ தட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா எப்படி நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி எப்படி எவ்ரி குவார்டர் நீங்க ரிவ்யூ பண்றது அண்ட் எவ்ரி இயர் எப்படி நீங்க ரிவ்யூ பண்றது. சோ தட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ இன் திஸ் 90 டே சேலஞ்ச். சோ அந்த 90 டேஸ் சேலஞ்சோட அல்டிமேட் அவுட்கம் பாத்தீங்கன்னா டு அச்சீவ் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. எஸ், எஸ், அச்சீவ் பண்ணிடலாமா? சாட் பாக்ஸ்ல எஸ் ஐ வில் அச்சீவ் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டின்னு போடுங்க. எஸ், யூ மே கமிட்மெண்ட். யூ யூ மே கமிட்மெண்ட். லைக் இந்த 90 டேஸ் சேலஞ்ச் முடியும் போது டெஃபினட்டா ஐ வில் அச்சீவ் அ ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. சோ ஐ வில் டீச் யூ ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டில என்ன என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ வில் டீச் யூ. யா, யா, தேங்க்யூ ரங்கேஷ் சார், தேங்க்யூ. அண்ட் எஸ், எஸ், அவார்ட்ஸ். எஸ், சேலஞ்ச் இருக்குன்னா கண்டிப்பா அந்த சேலஞ்சுக்கான ரெகனைசேஷன் அண்ட் அவார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ என்ன மாதிரி அவார்ட்ஸ் நான் கொடுக்க போறேன்னா, ஒன்ஸ் நான் சொல்ற அந்த 90 டே சேலஞ்சில் எல்லா ஆக்ஷன் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் கிவ் அ பர்சனல் ஃபினான்ஸ் மாஸ்டரி சர்டிபிகேட். ஸோ சர்டிபிகேட் உங்க வீட்டுக்கே கொரியர் வந்துடும். எஸ், சர்டிபிகேட் இல்லாம ஸ்பெஷல் டிஷர்ட், ஃபினிஷர் டிஷர்ட். ஸோ யூ கேன் வேர் இட் அண்ட் பி ப்ரௌட். ஓகே, ஆல்சோ உங்க சர்டிபிகேட்டை உங்க சோசியல் மீடியால நீங்க போஸ்ட் பண்ணலாம் அண்ட் பி அ ப்ரௌட். ஓகே, இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் சர்டிபிகேட் அண்ட் பிசிக்கல் டிஷர்ட் அவங்க வீட்டுக்கே நான் கொரியர் பண்ணிருவேன். ஆல்சோ ஒன்ஸ் அந்த 90 டே சேலஞ்சில் நான் சொல்ற எல்லா ஆக்சஸும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் கிவ் ஒன் டு ஒன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது அந்த 90 டே சேலஞ்ச் வரைக்கும் நான் காமனா டீச் பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்து வாட் நெக்ஸ்ட், எப்படி உங்க பினான்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போலானோ ஐ வில் கிவ் ஒன் டு ஒன் கால். அந்த ஒன் டு ஒன் கால்ல உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு பர்சனலைஸ்டு ஸ்ட்ராட்டஜி ஐ வில் கிவ் யூ. ஓகேங்களா? இது மூணுமே பாத்தீங்கன்னா அந்த 90 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணணும். எல்லா ஆக்ஷன் ஸ்டெப்பும் நீங்க எடுத்து எடுத்து இருந்திருக்கணும். ஓகேங்களா? எஸ், சோ பி ஏ ஃபினிஷர். ஓகே, சும்மா எவ்ரி வீக் நம்ம கிளாஸுக்கு வரோம், சொல்றத நம்ம கவனிக்கிறோம், லிசன் பண்றது இல்லாம அத ஆக்ஷன் எடுங்க. ஓகேங்களா? சோ ஆக்ஷன் எடுத்தாதான் யூ வில் கெட் அ ரிசல்ட். எஸ், அண்ட் மைல்ஸ்டோன். so this so these are our community milestone. Okay, ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் சேலஞ்சர்ஸ். சோ நெட்வொர்க் சேலஞ்சர் பாத்தீங்கன்னா இந்த 90 டே சேலஞ்ச் நான் சொல்ற ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வந்தாலே யூ வில் பிகம் அ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் யூ வில் கெட் அ நெட்வொர்க் சேலஞ்சர் அவார்ட். எஸ், ஓகே. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பில்டர்ஸ். அதாவது உங்க நெட்வொர்த் 10 லேக் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்க, உங்க நெட்வொர்க் நீங்க 10 லேக் கிட்ட நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பிகம் அ நெட்வொர்க் பில்டர். அடுத்த மைல்ஸ்டோன் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லீடர். If your net worth is 40 lakhs, so 40 lakhs achiever ஆயிரீங்கன்னா you become a network leader. And and கடைசி மைல்ஸ்டோன் பாத்தீங்கன்னா the 1 crore champion.
நீங்க 1 crore நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா யூ பிகம் அ நெட்வொர்க் மாஸ்டர். சோ இப்ப சொல்லுங்க, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கோல்? கரண்டா நீங்க எங்க இருக்கீங்க? வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கோல்? வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன்? சாட் பாக்ஸ், யூ கேன் யூஸ் சாட் பாக்ஸ். சாட் பாக்ஸ்ல போடுங்க, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன்? ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே மணிகண்டன், உங்களுக்கும் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, டெஃபினட்டா உங்க மைல்ஸ்டோனை அடுத்த 90 டேஸ் சேலஞ்சுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ ஃபார் சாரி. அடுத்து, எஸ், ஒய் ஐ ஆம் டூயிங் திஸ். நான் ஏன் நான் இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்? எஸ், ஐ am on a mission to help 1 lakh Tamil working professionals to achieve their net worth, to double their net worth and build a generation wealth to create a prosperous Tamil Nadu. Yes, I believe that uh, if I help each and every ப்ரொஃபஷனலுக்கு அவங்க நெட்ஒர்த்தை பில்ட் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணனா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபேமிலிஸ் வில் பிகம், அவங்க ஃபேமிலி ஃபினான்ஷியலா அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் அவங்க இப்ப இருக்கிற நெட்ஒர்க்கோட அடுத்த லெவலுக்கு அவங்க போயிட்டா கண்டிப்பா தமிழ்நாடு பிகம் ப்ராஸ்பரஸ் ஸ்டேட். எஸ், தமிழ்நாடு வில் பிகம் கேபிட்டல், பினான்சியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. எஸ், இது ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பினான்சியல் அவேர்னஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு ப்ராப்பரான பினான்சியல் நாலேஜ் இல்லை. ஸோ அதனால நமக்கும் அப்படிதான் இருக்கு, ரைட்? இதே வந்து மத்த ஸ்டேட், ஒரு குஜராத்தோ இல்ல ஒரு மகாராஷ்டிராவோ எடுத்துட்டீங்கன்னா அவங்க பினான்சியலா ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் படிக்கிற பையனை எப்படி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது, ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். பட் நமக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே ப்ராப்பரான நாலேஜ் கிடையாது. ஈவன் தோ நம்ம அப்பா கிட்ட, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்க வாயில இருந்து வர ஃபர்ஸ்ட் வார்த்தை பாத்தீங்கன்னா பேங்க்ல எப்படி போடு, போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு, எல்ஐசில பணத்தை போடு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க மென்டாலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மென்டாலிட்டியை டோட்டலா மாத்தணும். அது இல்லாம நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏகப்பட்டது இருக்கு. ஓகே, ஸோ இந்த பினான்சியல் அவேர்னஸ் நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எமர்ஜிங் ஆயிட்டு இருக்கு. பட் கூடிய சீக்கிரம் இந்த அவேர்னஸ் என்னோட கோலான 1 lakh தமிழ் ஒர்க்கிங் பர்பஸ்களுக்கு போகும். அண்ட் தே வில் டபுள் தேர் நெட்ஒர்க்ஸ். எஸ், எஸ், திஸ் இஸ் வாட் மை அல்டிமேட் கோல். அண்ட் எஸ், அண்ட் அபிஷியலி வெல்கம் டு மை விஷன் ஒன் ஃபினான்சியல் ஃபவுண்டேஷன். ஹவு டு பில்ட் அ மில்லியனியர் மைண்ட் செட். எஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஏன் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம்? ஏன் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம்? அதாவது நம்ம எந்த ஒரு கோல், எந்த ஒரு இலக்கு நம்ம அச்சீவ் பண்ண நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் லெவல்ல நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ மென்டலி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அதனாலதான் மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மிஷன்ல ஐ வில் கம்ப்ளீட்லி கிவ் உங்க மைண்ட் செட்டை டோட்டலா நான் மாத்த போறேன். அதாவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பணத்தை பத்தி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், தப்பான ஒப்பீனியன் இருக்கலாம், இல்ல தப்பான ஒரு திங்கிங் இருக்கலாம். அண்ட் அது என்டையரா டோட்டலாவே இந்த கிளாஸ் என்டையர் மைண்ட் செட்டே மாத்தணும். அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? உங்க என்டையர் ஃபினான்சியல் லைஃப இந்த ஒரு மிஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஃபினான்சியல் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? எஸ், லெட்ஸ் பிகின் அவர் கொஸ்டின் ஒன். யா, ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மணி? வாட் இஸ் மணி? கேன் யூ சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. வாட் இஸ் மணி? உங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. பணம்னா என்ன? ஓகே, வெயிட், ஐ கேன் அன்மியூட் ஃபர்ஸ்ட். மணி, ஐ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப். உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. பணம்னா என்ன? எஸ், யூ கேன் மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் கோ ஃபார் இட். ஜஸ்ட் அ பேப்பர். ஜஸ்ட் அ பேப்பர். ஓகே, அவ்வளவுதானா? இதுதான் உங்க ஒப்பீனியனா பணத்தை பத்தி? யா. அதுக்கப்புறம் என்ன பண்றது? பணம் அது ஒரு ஜஸ்ட் அ பேப்பர். அதை நம்ம பில் பண்ண போறோம், அவ்வளவுதான். யா, யா, அப்சல்யூட். எஸ், கண்டிப்பா அது ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பருக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட், ரங்கேஷ் சார். எஸ், யூ கேன் மியூட் யுவர் செல்ஃப், கோ ஃபார் இட். வாட் இஸ் மணி? உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. பணத்தை பத்தியான ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்னோட ஒப்பீனியன், அது
இப்போ மணிங்கிறது ஒவ்வொருத்தரோட ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். பட் ஜென்ரலா அது காஸ்ட் ஆஃப் லிவிங். சரி, ஐ கான்ட் ஏபிள் டு ஹியர். ஜெனரலா காஸ்ட் ஆஃப் லிவிங், நம்ம எவ்வளவு பணம் வச்சிருக்கோம், எவ்வளவு பணம் செலவு பண்றோம், ஓகே அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஓகே 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 காட் இட் காட் இட் காட் இட் காஸ்ட். ஓகே, தேங்க்யூ மணி, அண்ட் தேங்க்யூ ரங்கேஷ் சார், தேங்க்யூ. எஸ், இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பணம்னா என்ன? யா, எஸ் எஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா டைம் இஸ் மணி. உங்களால நம்ப முடியுதா? டைம் இஸ் மணி. டைம் தான் இங்க வந்து பணமா கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னு சிம்பிளா சொல்றேன். நம்ம எல்லாருமே ஒர்க் பண்றோம். ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம். ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றோம். ஓகேங்களா? சோ நம்ம ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றோம். அது எண்ட் ஆஃப் த மந்த் ஒரு 27 நாள் ஒர்க் பண்றோம். சோ அதுக்கு சேலரின்னு ஒண்ணு குடுக்குறாங்க. சோ ஆப்வியஸலா பாத்தீங்கன்னா உங்க ஸ்கில்ஸ், எஸ்பெஷலி உங்க டைம் தான் இங்க வந்து மணியா கன்வெர்ட் ஆகுது. அதை தான் நீங்க சேலரின்னு சொல்லி வாங்குறீங்க. எவ்ரி ஒன் அக்ரி வித் மீ, ரைட்? நம்மளுடைய டைம் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மணியா கன்வெர்ட் ஆகுது. எஸ். சோ பணக்காரன் என்ன பண்ணுவாங்க? அந்த ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்க டைம பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட டைம சின்ன சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா, அதாவது காமன் திங்ஸ் இருக்குல்ல, அதாவது சமைக்கிறது, அண்ட் வீட்ட கிளீன் பண்றது, கார்டனிங் பண்றது. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரிச் பீப்புள் தே அவுட் சோர்ஸ். சோ அவங்களுடைய வேலை என்னன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற டைம எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லா, யூஸ்ஃபுல்லா அவங்களுடைய நெட்வொர்க் எப்படி பில்ட் பண்றது, எப்படி உங்க வெல்த் ஜெனரேட் பண்றது, சோ அடுத்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், வாட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அப்படிதான் அவங்க திங்கிங்கே இருக்கும். சோ அவங்களுடைய டைம ஒன்லி தே யூஸ் டு க்ரோ. எய்தர் பெர்சனலா இருக்கலாம், இல்ல பினான்சியலா இருக்கலாம், இல்ல கெரியரா இருக்கலாம். சோ அவங்க பணத்தை நான் எப்படி அடுத்த லெவலுக்கு நான் போகணும், சாரி, அவங்க டைம எப்படி அடுத்த லெவலுக்கு போறேன்னு சொல்லி தான் அவங்க யோசிப்பாங்க தவிர, தேவையில்லாத அன்னெசரி விஷயத்துக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, எஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பாத்தீங்கன்னா வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ரீல்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த ரீல்ஸ் பாத்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும். சோ அந்த எடிட்டிங் பாத்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அது எடிட்டிங்கிறது தனி ஒரு ஸ்கில். அது ஒரு தனி ஒரு ஸ்கில். ஒரு வீடியோ எடிட் பண்றது குறைஞ்சது ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஆகும். சோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வீடியோ எடிட் பண்றதை நான் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன். சோ நான் ஒரு எடிட்டரை நான் பிடிச்சு மந்த்லி ஒரு வீடியோக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு ஐ எம் பேயிங் ஃபார் மை எடிட்டர். சோ என்னோட எடிட்டர் பார்த்தா ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 to 3 ஹவர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ நான் உட்கார்ந்து 3 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ என்னுடைய ஒர்க் நான் நான் வந்து அதுலயே 3 ஹவர்ஸ் நான் சேவ் பண்ணிடுறேன். சோ அந்த டைம நான் சேவ் பண்ணி நான் என்ன பண்றேன், எப்படி எந்த மாதிரி கண்டென்ட் நான் மக்களுக்கு கொடுக்கலாம், சோ அடுத்து எப்படி என்னோட கோர்ஸை பில்ட் பண்ணலாம், சோ வேற என்ன புதுசா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, சோ அந்த மாதிரி என்னோட growth-க்கு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் தவிர, எப்படி பணத்தை அதாவது எப்படி பணத்தை வந்து சிக்கனம் பண்ணணும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன். சோ இந்த மைண்ட் செட்டை டோட்டலா நீங்க மாத்தி ஆகணும். சோ டைம் இஸ் மணி. ஓகேங்களா? இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, எஸ், நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஓடிடில நிறைய படம் பாக்குறோம். அண்ட் பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பாக்குறோம். சோ பாத்தீங்கன்னா சே எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஓடிடில ஒரு படம் பாக்குறீங்க. சோ அந்த டே உங்க லைஃப்ல அந்த டேல அந்த ஒரு 2 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து வேற ஒருத்தருக்கு குடுக்குறீங்க. எஸ், அதாவது பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு படத்தை பாக்குறீங்க. சோ ஆப்வியஸலா பாத்தீங்கன்னா அந்த அதர் சைடு பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற அந்த 2 ஹவர்ஸ் வந்து அதர் சைடு அந்த கிரியேட்டர் வந்து பணத்தை ஏர்ன் பண்றாரு. ரைட்? சோ யூடியூப் அப்படித்தான் ஒர்க் ஆகுது. கரெக்டா? நீங்க எல்லாருமே வி ஆர் ஆல் கன்சியூமர்ஸ். ரைட்? நம்மளாம் ஸ்க்ரால் பண்ணி வீடியோஸ் பாக்குறோம். பட் அந்த அதர் சைடு அந்த கிரியேட்டர்ஸ் வந்து நீங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் அவங்க மணியா கன்வெர்ட் பண்றாங்க. சோ இதுதான் பணத்துக்கும் மணிக்கும் உள்ள ஒரு இது ஒரு ரிலேஷன். சோ இத நீங்க புரிஞ்சாகணும். சோ how many of you இது வந்து ஒரு ஆஹா மொமெண்டா இருந்தது எல்லாத்துக்கும்? டைம் இஸ் மணி. இது உங்க எத்தனை பேருக்கு இது ஒரு ஆஹா மொமெண்டா இருந்தது? இஃப் யூ கேன் யூஸ் சாட் பாக்ஸ். ஓகே. பஸ் ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட்னு ஒத்துக்கிறீங்களா? டைம் இஸ் மணின்னு சொல்லிட்டு. யா, தேங்க்யூ ஃபார் தட். ஓகே. அண்ட்
செகண்ட் செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா, பணத்தோட வேலையே பாத்தீங்கன்னா சுத்தணும். பணத்தோட வேலையே பாத்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கும். நம்ம இந்தியாவோட நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க கையில ரூ. 100 இருக்குன்னா, அது அடுத்த வருஷம் அந்த ரூ. 100 இருக்காது. ரூ. 92 ரூ. 97 அந்த மாரி அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம இன்ஃப்ளேஷன் இருக்கு. ஓகேங்களா? சோ ரிச் பீப்பிள் இல்ல விஷயம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்னா, பணத்த அவன் கிட்ட வச்சுக்க மாட்டான். பணத்த ரொட்டேஷன் விடுவான். ஓகேங்களா? பணத்த ரொட்டேஷன் விடுவான். பட் ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே அவன் கைக்கு தான் போகும். சோ பணத்தோட வேலையே அதான். பணம் வந்து சுத்தணும். சுத்திட்டு அது பெருகி கடைசியில அது ஒருத்தர் ஒருத்தர் கையில வரும். சோ இந்த கேம் தான் பாத்தீங்கன்னா ரிச் பீப்பிள் எவ்ரிடே இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்மளும் இந்த கேம் தான் ஆடப் போறோம். எஸ். அட் எண்ட் ஆஃப் த டே பணம் உங்ககிட்ட தான் வரும். பட் பணம் அந்த வர பணம் பெருகி வரும். மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா? சோ வி ஆர் கோயிங் டு பிளே திஸ் கேம். சோ எத்தனை பேரு இந்த கேம் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஆர் யூ ரெடி? சாட் பாக்ஸ்ல ரெடின்னு டைப் பண்ணுங்க. எஸ். சோ இதுதான் பணத்தை பத்தியான ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் இதுதான். சோ இது டிஃபர்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி மென்டாருக்கு பாத்தீங்கன்னா பணத்தோட ஒப்பீனியன் மாறும். சோ என்னோட ஒப்பீனியன் இதுதான். ஓகேங்களா? சோ அபிஷியலி இது இது உங்களோட ரெசனேட் ஆகணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். சோ இந்த மைண்ட் செட் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். பணத்துக்கும் டைமுக்கான ரிலேஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒரு இந்த ஒரு பேசிக் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க யாரும் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. சோ அன்னெசெசரி விஷயம், தேவையான விஷயத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? சோ அல்டிமேட்டா உங்க நேரம், உங்க கவனம் இதுதான் வந்து பணமா கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ நேரமும், கவனமும் யாருக்காகவும் விட்டு குடுத்துறாதீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுதான் மிகப்பெரிய அசெட். யாஹ்! அண்ட் 10 காமன் மனி மித்ஸ். எஸ். நான் சொன்ன மாரி இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணா இருந்திருப்பீங்க. அதாவது பணத்த பத்தியான ஒரு ஜெனரல் அவேர்னஸ் உங்களுக்கு வேற மாரி இருக்கும். பட் இந்த கிளாஸ் அட் எண்ட் ஆஃப் த 2 ஹவர்ஸ் எண்டுல உங்களுடைய புரிதல் பணத்த பத்தின புரிதல் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் காமன் மனி மித்ஸ். சரிங்களா? சோ நம்ம இந்தியால இந்த 10 நெறைய இருக்கு. பட் இதுதான் மோஸ்ட் காமனா உங்களுடைய மித்ஸ். அதாவது இத போட்டு நம்ம உடைக்கிறோம் இன்னைக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் மித் என்னன்னா, நீங்க இருக்கிற சொந்த வீடு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நீங்க நினைக்கிறது. சோ மோஸ்ட் பீப்பிள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வீடு கட்டுறேன். வீடு கட்டி அதுல நான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அது வந்து ஒரு பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் சொல்லிட்டு பெருமையா ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது தப்பு. சரிங்களா? நீங்க ஒரு சொந்த வீடு கட்டி அந்த வீட்ல நீங்க குடி குடி போறீங்கன்னா, அது வந்து இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. அது வந்து ஒரு கன்சம்ப்ஷன். ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பெண்டிச்சர். எஸ். ஏன் சிம்பிளா சொல்றேன். ஆ எஸ். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. அதுல இருந்து உங்களுக்கு நீங்க சொந்த வீடு கட்டுறீங்கன்னா, அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் வரணும். பட் உங்களுக்கு ரிட்டர்னே வராது. ஏன்னா, அந்த வீடு கட்டி நீங்க வந்து எங்கேயுமே ரென்டல் குடுக்க மாட்டேங்கிறீங்க. சோ நீங்க அன்லெஸ் நீங்க அந்த வீட ரென்டல் குடுக்காத வர உங்களுக்கு எந்த ஒரு ரிட்டர்னும் நீங்க அந்த வீட்ல இருந்து நீங்க ஜெனரேட் பண்ணல. ஆல்சோ நீங்க சொல்லலாம். வீடு எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா, வீடோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகும் நீங்க சொல்லலாம். பட் வீட்டோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்கிரீஸ் ஆகி என்ன பண்றது? நம்ம அந்த வீட்ட தான் விக்கவே போறது இல்ல. கடைசி வரைக்கும் நம்ம சொந்த வீட விக்க மாட்டோம். கரெக்ட்டா? எஸ். பிகாஸ் அந்த வீட்ல நம்ம எமோஷனலா அட்டாச் ஆயிருக்கோம். சோ என்னதான் ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்கிரீஸ் ஆனாலும், அந்த வீட்ட வித்தா தான் உங்களுக்கு அது ப்ராஃபிட்ன்னு வரும். சோ நம்ம தான் விக்கவே மாட்டோம். கடைசி வரைக்கும் அந்த அந்த வீட்லயே நம்ம இருப்போம். சோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பெண்டிச்சர். சோ சொந்த வீடு கட்டி நீங்க குடிப்போறி இருக்கீங்கன்னா, சொந்த வீடு கட்டி அந்த வீட்ல இருக்கீங்கன்னா, அது வந்து இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? சோ அத நீங்க கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் வித் பாத்தீங்கன்னா, ஏஜ். அதாவது நெறைய பேர் காமன் மிஸ்டேக் என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, இப்ப எனக்கு வந்து ஏஜ் கம்மி. நான் வந்து ரொம்ப கம்மியான ஏஜ்ல இருக்கேன். அதாவது நான் ஒரு 20ஸ்ல இருக்கேன். சோ நான் வந்து நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ல நெறைய ரிஸ்க் எடுக்கலாம். நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு நெறைய ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து ஏஜ வச்சு உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க வந்து டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? வேற எத வச்சு டிஃபைன் பண்ணணும்னா, உங்களுடைய பினான்சியல் கோல் வச்சு நீங்க டிஃபைன் பண்ணியாகணும். சோ பினான்சியல் கோல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் நான் வந்து அடுத்த 1 இயர்ல நான் வந்து ஒரு ஐஐடில எம்பிஏ பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த 1 இயர்ல நான் ஐஐடில ஒரு எம்பிஏ பண்ணலாம்னு நான் பிளான் பண்றேன். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நான் பணத்த இப்ப நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ என்னோட ஏஜ் இப்ப 25 அஸ்யூம் பண்ணிக்கலாம். நான் நினைக்கலாம். என்னோட ஏஜ் 25 ரொம்ப கம்மியான ஏஜ் தான்.
ஸோ இந்த ஏஜ் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஏஜ்ன்னு சொல்லி நான் திங்க் பண்ணி என்னோட என்டையர் பணத்தையும் கொண்டு போய் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டோம்னா அது வந்து கரெக்டா? ஏன்னா என்னுடைய கோல் பாத்தீங்கன்னா 1 இயர். ஸோ அந்த 1 இயர்க்குள்ள நான் என்னோட எம்பிஏ ஃபீஸ நான் பே பண்ணி ஆகணும். So என்னோட கோல் வந்து 1 இயர் தான். ஜஸ்ட் வெரி ஷார்ட் டெர்ம். இந்த ஷார்ட் டெர்ம் கோலுக்கு என்னோட பணத்த தூக்கி ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டோம்னா, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அன்பிரெடிக்டபிள். ஸோ யாராலயும் பிரெடிக்ட் பண்ண முடியாது ஸ்டாக் மார்க்கெட்ட. 1 இயர்ல என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம பணம் வந்து டபுள் ஆகலாம். இல்ல வந்து பணம் அப்படியே வந்து டபுள் டைம்ஸ் கம்மியாகலாம். ஸோ பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ட பொறுத்தவரை ஏஜ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்மளோட பினான்சியல் கோல தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பினான்சியல் கோல பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ட நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பினான்சியல் கோல 3 பிரிக்கலாம். ஷார்ட் டெர்ம் கோல், மிட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம். ஸோ என்னோட அப்கமிங் இதெல்லாம் ஐ வில் கிவ் கிளியர்லி. ஷார்ட் டெர்ம் கோல்னா என்ன? லாங் டெர்ம் கோல்னா என்னன்னு சொல்லிட்டு ஐ வில் கிவ் கிளியர் டெஃபினிஷன். ஸோ இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க. ஏஜ வச்சு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ட சூஸ் பண்ணாதீங்க. உங்க பினான்சியல் கோல வச்சு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ட சூஸ் பண்ணுங்க. ரைட்? அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் மீன்ஸ் ஸ்டாக் பிக்கிங். நெறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. நெறைய பேரு இன்வெஸ்ட்மென்ட்னாலே அது ஸ்டாக் மார்க்கெட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ங்கிறது அது 1% தான். சோ நம்ம இந்தியால பொறுத்தவரை இன்வெஸ்ட்மென்ட் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, பெர்சனல் ஃபினான்ஸ பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, அண்ட் கோல்டு இருக்கு, அண்ட் பாண்ட் இருக்கு, எஃப்டி இருக்கு, ஆர்டி இருக்கு. சோ அந்த மாதிரி நெறைய நெறைய இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெர்சனல் ஃபினான்ஸ பொறுத்தவரை இன்வெஸ்ட்மென்ட் அது ஒரு ஒரு பார்ட் தான். அதே மாரி உங்களுடைய இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு, அண்ட் அசெட் அலோகேஷன் இருக்கு, பட்ஜெட்டிங் இருக்கு, நெறைய இருக்கு. சோ வெறும் ஸ்டாக் மார்க்கெட் தான் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லி நீங்க நினைக்க கூடாது. இன்வெஸ்ட்மென்ட்ல நெறைய இருக்கு. ஓகேங்களா? பெர்சனல் ஃபினான்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் ஒரு பார்ட். அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல ஏகப்பட்டது இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் அ ஒன்லி ஆப்ஷன். இன்னொரு மித் நான் போட்டு உடைக்கிறேன். நீங்க உங்க லைஃப்ல ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகாமயே உங்க நெட்வொர்த்த நீங்க பில்ட் பண்ணலாம். எஸ். ஐ கேன் கிவ் அ கேரண்டி. நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகாமயே உங்க நெட்வொர்த்த நீங்க பில்ட் பண்ண முடியும். உங்க நெட்வொர்த்த நீங்க டபுள் பண்ண முடியும். ஐ கேன் கிவ் அ கேரண்டி. எஸ். அடுத்து அடுத்த மித் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம நம்ம நார்மல் இந்தியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களா, நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடணும். நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம். அந்த போடுற இன்சூரன்ஸ்ல ஏதாச்சும் ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினைக்கிறோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் வேற, இன்சூரன்ஸ் வேற. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது உங்க பணத்தை மல்டிப்ளை பண்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்சூரன்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களையும் உங்க ஃபேமிலியும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு சேஃப்டியா வச்சிருக்கிறது தான் இன்சூரன்ஸ். சோ 2யும் போட்டு மிங்கிள் பண்ணாதீங்க. சோ நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் கட்டுறேன். அந்த இன்சூரன்ஸ்ல எனக்கு ஏதாச்சும் ஒரு ரிட்டர்ன் வேணும். அதாவது இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்றீங்க. சோ அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க நீங்க கட்டுற பிரீமியம் வந்து ரொம்ப இன்கிரீஸ் ஆகுது. ஆல்சோ பாத்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டே இருக்காது. ப்ராப்பரான ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜே இருக்காது. அதாவது 10 லேக், 20 லேக் அந்த மாரி ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இன்சூரன்ஸ் தராங்க. சோ அதெல்லாம் பத்தவே பத்தாது. சோ டெர்ம் இன்சூரன்ஸ பொறுத்தவரை நம்ம மினிமம் 1 crore இருந்தாகும். ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. சோ என்னோட அப்கமிங் கிளாஸஸ்ல எப்படி ப்ராப்பரான இன்சூரன்ஸ சூஸ் பண்றதுன்னு ஐ வில் டீச் யூ. ஓகேங்களா? சோ இப்போதைக்கு கிளியர் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் வேற, இன்வெஸ்ட்மென்ட் வேற 2யும் மிக்ஸ் பண்ணாதீங்க. சோ இப்போதைக்கு இந்த ஒரு பாயிண்ட்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்த பிட் பாத்தீங்கன்னா, அஹ், இது வந்து ஒரு காமன் மித். ரீசெண்டா கூட நான் இதத்தான் நான் வந்து ரீல்ஸா நான் கன்வெர்ட் பண்ணேன். அதாவது பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. நான் ஏன் செப்பரேட்டா ஒரு இன்சூரன்ஸ் வாங்கணும்? சோ நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதான் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கம்பெனி, நான் ஒர்க் பண்ற கம்பெனி எனக்கு இன்சூரன்ஸ் தராங்க. எனக்கு இதுவே போதும்ல, இதுவே சஃபிஷியன்ட். நான் ஏன் செப்பரேட்டா ஒரு இன்சூரன்ஸ் நான் வாங்கணும்? சோ அதுக்கான சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, யுவர் கம்பெனி வில் நெவர் கிவ் அ பெஸ்ட் இன்சூரன்ஸ். எஸ். எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா இருக்கட்டும், உங்களுக்கு பெஸ்டான இன்சூரன்ஸ் தர மாட்டாங்க. ஏன்னா, நெறைய லிமிடெட் கவரேஜ் இருக்கும். நெறைய சப் லிமிட் இருக்கும். இந்த டிசீஸ் கவர் ஆகாது, இந்த டிசீஸ் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெறைய சப் லிமிட் இருக்கும். அண்ட் வெரி லிமிடெட் கவரேஜ். ஓகேங்களா? சோ நான் ஒர்க் பண்ற கம்பெனில எனக்கு பாத்தீங்கன்னா, வெறும் 3 lakhs தான் எனக்கு எங்க ஃபேமிலி கவரேஜ். சரிங்களா? வெறும் 3 lakhs தான் எனக்கு. பிளஸ் என்னோட ஃபேமிலி கவரேஜ். சோ அது 3 lakhs எப்படி பத்தும்? டெஃபினட்டா பத்தாது. சோ டெஃபினட்டா பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அடிஷனலா ஒரு செப்பரேட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுத்தே ஆகணும். அதே மாரி பாத்தீங்கன்னா, கம்பெனி இன்சூரன்ஸ் நீங்க கம்பெனில ஒர்க் பண்ற வரைக்கும் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து கம்பெனி ஸ்விட்ச் ஆகுறீங்க, இல்ல நான் அந்த கம்பெனிய விட்டுட்டு நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் போயிரும்.
ஸோ அந்த கம்பெனி இன்சூரன்ஸ் அந்த கம்பெனில ஒர்க் பண்ற வரைக்கும் தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த கம்பெனியை விட்டு நீங்க போறீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் போயிடும். ஓகேங்களா? ஆல்சோ வேற ஒரு கம்பெனிக்கு போனாலும் அந்த அது டைம் எடுப்பாங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு எடுப்பாங்க. ஒரு புது பாலிசி உங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் அன்சர்டனிட்டி நடந்தா உங்களுக்கு கவரேஜே இருக்காது. ஸோ இதெல்லாம் இந்த ஒரு ரீசனுக்காக நீங்க செப்பரேட்டா ஒரு இன்சூரன்ஸ் வாங்கியே ஆகணும். அதே மாதிரி இன்கேஸ் நீங்க கடைசி வரைக்கும் அந்த கம்பெனி இன்சூரன்ஸே சர்வே ஆகுறீங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பா பாலிசி கவரேஜ் இருக்காது. ஸோ அப்ப நீங்க போய் செப்பரேட்டா நான் ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறேன் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணும்போது உங்க ஏஜ காரணமா வச்சு உங்க பாலிசிய உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வாட் ஐ ரெக்கமெண்ட், நீங்க நல்ல யங் ஏஜ்ல நல்ல ஹெல்த்தியா இருக்கும் போதே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்து ஆகணும். உங்களுக்கு மட்டும் எடுத்தாலும் பார்த்தாலும் உங்க ஃபேமிலிக்கு நீங்க எடுத்தாகும். ஓகேங்களா? ஸோ நாட் ஓன்லி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க செப்பரேட்டா நீங்க எடுத்து ஆகணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் மை ரெக்கமெண்டேஷன். அடுத்த பாத்தீங்கன்னா, நான் இப்பதான் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது? நான் ரொம்ப கம்மியா தான் ஏர்ன் பண்றேன். நான் எப்படி என்னால பணத்த பணத்த என்னால சேவ் பண்ண முடியல அப்படின்னு நெறைய பேர் புலம்புவாங்க. அதாவது ஒரு கசப்பான கசப்பான உண்மை பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் சேலரி வாங்கினாலும் நமக்கு பத்தாது. எஸ். எத்தன பேர் அத ஃபீல் பண்ணிருக்கீங்க? நம்ம எவ்வளவுதான் சேலரி வாங்கினாலும் நமக்கு பத்தாது. நானே என்னோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட கரியர் பாத்தீங்கன்னா 15,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சோ 15,000த்துல இருந்து என்னுடைய சேலரி ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு 2 மாசம் நல்லா போச்சு. எகைன் இந்த 15,000 எனக்கு பத்தல. ஒரு 25,000 வாங்குனா நல்லா இருக்குமேன்னு நான் ஃபீல் பண்ணேன். சோ அடுத்த ஜாப் ஸ்விட்ச் ஆனேன். எனக்கு 27,000 என்னோட சேலரி. நல்லா ஒரு 3 மாசம் 4 மாசம் நல்லா இருந்தது. அண்ட் எகைன் என் மனசு மாறுச்சு. 27,000 எனக்கு பத்தல. ஒரு 35,000 35,000 வாங்குனா இன்னும் நல்லா இருக்குமேன்னு நான் ஃபீல் பண்ணேன். சோ அடுத்த கம்பெனி ஸ்விட்ச் ஆனேன். என்னோட சேலரி 37,000 கிட்ட இருக்கு. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, என் சேலரி எனக்கு பத்த மாட்டேங்குது. இன்னொரு 60,000மோ 50,000மோ இருந்தா நல்லா இருக்குமேன்னு. சோ நம்ம மைண்ட் செட் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். நம்ம என்னதான் சேலரி வாங்குனாலும், எவ்வளவுதான் ஏர்ன் பண்ணாலும் நம்ம மனசு வந்து போதுன்னே சொல்லாது. சோ நீங்க வந்து நான் கம்மியா ஏர்ன் பண்றேன். நான் எப்படி சேவ் பண்றது? எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்க வேணாம். ஈவன் நீங்க 15,000 மாசம் 15,000 நீங்க சம்பாதிக்கிற ஆளா இருந்தாலும் பரவால்ல. அதுல இருந்து 10% ஒரு ரூ. 1,500 அவங்களால சேவ் பண்ண முடியாதா? கண்டிப்பா பண்ணலாம். 15,000த்துல அட்லீஸ்ட் ஒரு ரூ. 1,000 நீங்க சேவ் பண்ண முடியாதா? நெனச்சா பண்ணலாம். சோ இந்த இதெல்லாம் இது உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப். ஓகேங்களா? சோ நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் அட்லீஸ்ட் அதுல ஒரு ரூ. 1,000 ஒரு ரூ. 2,000 முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேவ் பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா எல்லாராலயும் பண்ண முடியும். எஸ். சோ உங்க சேலரிய காரணமா வச்சு என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியல, சேவ் பண்ண முடியல யாரும் யாரும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் நமக்கு பத்தாது. எஸ். பிகாஸ் வி ஆல்வேஸ் இன் ஹங்கிரி. அடுத்து, கிரெடிட் கார்டு ஆர் ஆல்வேஸ் பேட்? எஸ். கிரெடிட் கார்டு வந்து பேட் தான். அது எப்பன்னா, நீங்க கிரெடிட் கார்ட ப்ராப்பரா யூஸ் பண்ணாம இருந்தா. அதாவது நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணாத வரைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு இஸ் பெஸ்ட் பினான்சியல் டூல். ஓகேங்களா? ஏன்னா, ஆ உங்க என்ன சொல்றது? கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது? உங்களுடைய சிபில் ஸ்கோர ஈஸியா கிரெடிட் கார்ட வச்சு நீங்க பூஸ்ட் பண்ணலாம். எஸ். நீங்க சிபில் ஸ்கோர பூஸ்ட் பண்ண மூலியமா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஒரு பிசினஸ் லோனோ, இல்ல பர்சனல் லோனோ வாங்கும்போது, அப்போ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்க சிபில் ஸ்கோர இன்கிரீஸ் பண்றதுக்கு கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் பினான்சியல் டூல். அது நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்றது வரைக்கும். இன்கேஸ் அது நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணிட்டீங்க. தப்பா யூஸ் பண்ணிட்டீங்க. டைமுக்கு டியூ டேட்க்குள்ள அந்த பணத்த உங்களால கட்ட முடியலன்னா, அது அப்படியே உங்க கத்தியா மாறிரும். ஓகேங்களா? சோ அ சோ டைமுக்கு பேமெண்ட் பண்ணலன்னா, கிரெடிட் கார்டு வந்து ஒரு டெட்லி வெப்பனா மாறிரும். ஓகேங்களா? சோ நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க. பட் அளவா யூஸ் பண்ணுங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பரா தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. சோ நம்மளுடைய கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா, எப்படி கிரெடிட் கார்ட யூஸ் பண்றது, எப்படி கிரெடிட் கார்டு ஹேக்ஸ் பத்தி ஐ ஹேவ் அ செப்பரேட் வேல்யூ ஆடட் கோர்ஸ். சோ நம்ம 90 டே சேலஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிரெடிட் கார்டு கோர்ஸ் பத்தி நம்ம கோ த்ரூ பண்ணலாம். சோ வேற டீச் யூ எப்படி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி நெறைய கேஷ்பேக்ஸ் எப்படி வாங்குறது. சோ தட் அண்ட் ஆல் ஐ கோயிங் டூ கவர். ஓகேங்களா? சோ கிரெடிட் கார்ட பொறுத்தவரை அது ஒரு பெஸ்ட் பினான்சியல் டூல். ஓகேங்களா? அத ப்ராப்பரா யூஸ் பண்ற வரைக்கும் தான். அண்ட் ஃபினான்சியல் பிளானிங் இஸ் ஒன்லி ஃபார் ரிச் பீப்பிள். அதாவது பாத்தீங்கன்னா, ஃபினான்சியல் பிளானிங் வந்து ஒன்லி ஃபார் ரிச் பீப்பிள். அந்த மைண்ட் செட்ட எல்லாத்துக்கும் மாத்தி ஆகணும். ஏன்னா, ஈவன் நீங்க 15,000 நீங்க ஏர்ன் பண்ணாலும், யூ ஷுட் ஹேவ் அ பட்ஜெட். ஓகேங்களா?
எஸ். நீங்க எவ்வளவு கம்மியா ஏர்ன் பண்ணாலும் பரவால்ல. ப்ராப்பரா பட்ஜெட் போடுங்க. ஃபினான்ஷியலா பிளான் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணா தான், நீங்க ப்ராப்பரா நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ, நீங்க ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணா தான் யூ கேன் சேவ் மோர் மனி. ஓகேங்களா? சோ, ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாத்துக்கும் காமன் தான். எவ்வளவு கம்மியா ஏர்ன் பண்ணாலும் பரவால்ல. ப்ராப்பரா பட்ஜெட் போடுங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு காமனான மித்து பாத்தீங்கன்னா, மோர் இன்கம் இஸ் ஈக்குவல் டூ மோர் வெல்த். நீங்க நினைக்கலாம், என் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா மாசம் ₹1,00,000 ஏர்ன் பண்றான். அவன் ரொம்ப பணக்காரன். அவன் நெறைய அவன் நெறைய வெல்த் வச்சிருப்பான் அப்படின்னு நினைக்கலாம். பட் அது தப்பு. அதாவது ஒருத்தரோட நெட்வொர்த்த அவங்க வாங்குற சேலரி வச்சு அவங்க நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் ₹1,00,000 சேலரி வாங்கியும் அவனுக்கு நெறைய கமிட்மெண்ட் இருக்கு. பிளஸ் எக்ஸாம்பிள் ஒரு ஹோம் லோன் எடுத்திருப்பான். இல்ல பர்சனல் லோன் எடுத்திருப்பான். கார் லோன் வாங்கியிருப்பான். நெறைய இஎம்ஐ கட்டிட்டு இருப்பான். சோ அந்த மாரி நெறைய கமிட்மெண்ட் அவனுக்கு இருக்கும். சோ என்னதான் இன்கம் வாங்குனாலும், எவ்வளவு பெர்சன்டேஜ் அவன் வந்து சேவ் பண்றான்? எவ்வளவு பெர்சன்டேஜ் அவன் இன்வெஸ்ட் பண்றான்? சோ அத வச்சு தான் அவன் நெட் வொர்த்த அவன் டிஃபைன் பண்ண முடியும். சோ இன்கம் வச்சு நீங்க டிஃபைன் பண்ணாதீங்க. எவ்வளவு பெர்சன்ட் அவன் இன்கம்ல இருந்து எவ்வளவு பெர்சன்ட் அவன் வந்து சேவ் பண்றான்? எவ்வளவு பெர்சன்ட் இன்வெஸ்ட் பண்றான்? சோ அதுதான். அத வச்சு தான் நீங்க வந்து டிஃபைன் பண்ண முடியும் ஒருத்தர. ஓகேங்களா? சோ மோர் இன்கம் இஸ் நாட் ஈக்குவல் டூ மோர் வெல்த். ஓகேங்களா? ஏன்னா என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. கம்பேர் டூ என்ன ஒரு 35,000 தான் வாங்கிட்டு இருப்பேன் கைக்கு. பட் அந்த சேலரிலயே ஐ பில்ட் இவ்வளவு பெரிய நெட்வொர்த்த நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சோ அதுதான். சோ நம்ம சேலரிக்கும் நம்ம நெட்வொர்க் சம்மந்தமே இல்ல. ஓகேங்களா? எஸ். த மோர் யூ ஏர்ன், த மோர் வெல்த் யூ கேன் ஜெனரேட். பட் அது நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான வழியில, ப்ராப்பரான டைரக்ஷன்ல நீங்க கொண்டு போணும் உங்க இன்கம்ம. எஸ். அதுக்கு தான் நம்ம இங்க இருக்கோம். ஓகே. அண்ட் கடைசி மித்து பார்த்தீங்கன்னா, ஐ நீட் டூ நோ எவ்ரிதிங் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். எஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல்லா நான் கத்துக்கணும். நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்ன? எப்படி இன்வெஸ்ட் பண்றது? ஃபுல்லாவே கத்துக்கிட்டு தான் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன்னா, உங்களால பண்ணவே முடியாது. ஏன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்தவரை அது ஒரு கடல். பெர்சனல் ஃபினான்ஸ பொறுத்தவரை அது ஒரு பெரிய கடல். சரிங்களா? அதுல பார்த்தீங்கன்னா, அ நெறைய வழிகள் இருக்கு. உங்க பணத்த மல்டிப்ளை பண்ண, மேனேஜ் பண்ண நெறைய வழிகள் இருக்கு. சோ அதுல எது சிம்பிள் அண்ட் பிராக்டிகலா நமக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழிய பார்த்து நான் டீச் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. இனிமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெறைய விஷயங்கள் தெரியாது. இன்வெஸ்ட்மென்ட்ட பொறுத்தவரை எனக்கு நெறைய விஷயங்கள் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் திங். எனக்கு ஒரு ஒரு விஷயம் சிம்பிளான விஷயம் எனக்கு தெரியும். அத நான் கன்சிஸ்டன்ஸா பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்படி கன்சிஸ்டன்ஸா சிம்பிளா நான் பண்ணும்போது தான் என்னோட வெல்த்த நான் குரோ பண்றேன். ஓகேங்களா? சோ இன்வெஸ்ட்மென்ட்ட பொறுத்தவரை எந்த அளவுக்கு உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட சிம்பிளா வச்சிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்க நெட் வொர்த்த நீங்க பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளவு சிம்ப்ளிஃபையா நீங்க வச்சிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வெல்த்த நீங்க ஜெனரேட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இதுதான் ஒரு கீ. ஓகே. நீங்க எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா, யாராலுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் எஸ். ஒய்? அதாவது ஏன் ஏன் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம்? எஸ். நீங்க நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெட் வொர்த்த நம்ம டபுள் பண்றது, நம்ம நெட் வொர்த்த நம்ம வெல்த்த இன்கிரீஸ் பண்றது நம்ம அல்டிமேட் எய்ம். சோ அந்த அந்த கோல அச்சீவ் பண்றதுக்கு ஏன் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம்? யூ கேன் யூஸ் சாட் பாக்ஸ். ஏன் மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? யூ கேன் யூஸ் சாட் பாக்ஸ். Yes, I love to read your comments for better consistent action. Yes, 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 yes. Okay. What about money? டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே. ஏன் மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இல்ல பெருசா டைப் பண்ணிட்டு போலயே. Only we can next level. Also clear pathway towards to go. எஸ், எஸ். கரெக்ட். அதாவது உங்க மைண்ட் செட் தான் எல்லாமே. மைண்ட் செட் தான் எல்லாமே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஆ பெர்சனல் ஃபினான்ஸ் பெர்சனல் ஃபினான்ஸ பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, 90% பாத்தீங்கன்னா மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜி. எஸ். 90% பாத்தீங்கன்னா மைண்ட் செட்டும், சைக்காலஜி தான். ரிமைனிங் ரிமைனிங் அந்த 10% தான் டெக்னிக்கல். ஷாக்கிங்கா இருக்கா கேட்கவே?
கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கா? எஸ். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் இது கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது. வெறும் 10% தான் டெக்னிக்கல். பட் மோஸ்ட் பீப்பிள் மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் அதாவது 99% பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா, ஒன்லி அந்த 10% டெக்னிக்கல மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. எஸ். எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? இன்னைக்கு எந்த ஸ்டாக் வாங்கலாம்? நாளைக்கு எந்த ஸ்டாக் மேல போகும்? எந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம்? சோ அந்த மாரி அந்த டெக்னிக்கல் அந்த 1% 2% டெக்னிக்கல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க தவிர, ரிமைனிங் ஒரு 90% மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜி ஃபோக்கஸ் பண்றதே இல்ல. ஓகேங்களா? சோ அந்த 80, 20 ரூல் ஒண்ணு இருக்கும் இல்லையா? சோ அத எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 80, 20 ரூல். சோ அந்த 90% தான் உங்களுக்கு மேஜர் ரிசல்ட். சோ அந்த 90% ஃபோக்கஸ் பண்ணும்போது, அந்த 10% ஒண்ணுமே இல்ல. சோ அந்த 10% நான் டீஸ் பண்ணிடுவேன். அந்த 10% டெக்னிக்கல நான் அங்க டீஸ் பண்ணிடுவேன். பட் ஆனா 90% பார்த்தீங்கன்னா, அது நீங்க தான் டெவலப் பண்ணணும். அந்த 90% மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜிய அந்த மணி மைண்ட் செட்ட நீங்க தான் டெவலப் பண்ணணும். சோ அதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் மிஷன். எப்படி உங்க மைண்ட் செட்ட ப்ராப்பரா நம்ம கோலோட அலைன் பண்றது. சோ அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் அவுட்கம் இந்த ஃபர்ஸ்ட் மிஷன். ஓகேங்களா? சோ எஸ். சோ ஒய் மைண்ட் செட் இஸ் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். சோ உங்க நெட்வொர்க் எப்பவுமே அதாவது நீங்க ரியலா ஒரு நம்பர் அச்சீவ் பண்றீங்க. ஓகேங்களா? நீங்க ரியலா ஒரு நம்பர் நீங்க அச்சீவ் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் இன்னும் அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல நான் 1 crore 1 crore நெட்வொர்க்க நான் பில்ட் பண்ணணும். சோ அதுக்கு முன்னாடி இந்த மைண்ட் லெவல்ல ஃபிக்ஸ் பண்ணிரும். உங்க உங்க உங்களுடைய மைண்ட்ல வந்து உங்க பேங்க் பேலன்ஸ் வந்து 1 crore காட்டணும். ஓகேங்களா? சோ மைண்ட் லெவல்ல நீங்க விசுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க மைண்ட் லெவல்ல நீங்க ஃபிக்ஸ் ஆகணும். 1 crore நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு ஃபிக்ஸ் ஆனாதான் யூ ஆக்சுவலி அச்சீவ் திஸ் நம்பர். சோ மைண்ட் செட் தான் இங்க எல்லாமே. ஓகேங்களா? சோ அதாவது அதுக்கு முன்னாடி உங்க பிலீஃப மாத்தணும். பணத்த பத்தியான அந்த உங்களோட பிலீஃப என்டையரா மாத்தியாகணும். ஏன்னா, உங்க பிலீஃப் தான் இங்க வந்து எண்ணங்களா மாறுது. உங்க எண்ணங்கள் தான் இங்க ஆக்ஷனா மாறுது. ஆக்ஷன் தான் ரிசல்ட்டா புரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ ஐ ரிப்பீட் உங்க பிலீஃப் இங்க இங்க அதாவது உங்க மனியோட பிலீஃப் தான் இங்க வந்து உங்க எண்ணங்களா மாறுது. அந்த எண்ணங்கள் ஆக்ஷனா மாறுது. ஆக்ஷன் தான் உங்களுக்கு ரிசல்ட்டா புரொடியூஸ் ஆகுது. சோ நீங்க எந்த மாரி பிலீஃப் வச்சிருக்கீங்களோ, அந்த மாரி ரிசல்ட் தான் வரும். இன்கேஸ் நீங்க ஒரு நெகட்டிவ் பிலீஃப் வச்சிருந்தீங்கன்னா, யூ கெட் நெகட்டிவ் ரிசல்ட். இதே நல்ல ஒரு பாசிட்டிவ் பிலீஃப் வச்சிருக்கீங்கன்னா, உங்களுடைய ஆக்ஷன் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். உங்க ரிசல்ட்டும் பாசிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? சோ அன்லெஸ் உங்க பிலீஃப நீங்க நீங்க இன்டர்னலா உங்க மைண்ட் செட்ட மாத்தாத வரைக்கும், நீங்க என்னதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும், யூ நெவர் ஜெனரேட் யுவர் வெல்த். ஓகேங்களா? இது ஒரு பேசிக் இது. ஓகேங்களா? நீங்க என்னதான் நெறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணாலும் மைண்ட் செட்ட நீங்க மாத்தாத வரைக்கும் வி கான்ட் ஏபிள் டு ஜெனரேட் யுவர் வெல்த். சோ அதனால தான் சொல்றேன் மைண்ட் செட் தான் ஸ்டார்ட்டிங். சோ இந்த இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் மைண்ட் செட். ஓகேங்களா? சோ அடுத்து அதாவது நான் சொன்ன மாரி நெறைய வொர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு மணிய பத்தியான தப்பான பிலீஃப் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மணி ஏர்ன் பண்ணணும் ரொம்ப கஷ்டம்னு நெனைப்பாங்க. அதாவது என்னால வந்து பணக்காரவே ஆக முடியாது. ஐ கான்ட் ஏபிள் டு பிகம் ரிச். நான் வந்து நான் கடைசி வரைக்கும் இப்படிதான் ஒரு மிடில் கிளாஸ்லயே இருக்க போறேன். அந்த மாரி ஒரு ஒரு குறுகிய மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆல்சோ பாத்தீங்கன்னா, இன்னொரு மைண்ட் செட் நான் சொன்னேன் இல்லையா? பணக்காரன் ரிச் பீப்பிள்னாலே அவன் கெட்டவன். ரிச் பீப்பிள் ஆர் கிரீடி. சோ இந்த மாரி மைண்ட் செட்ட நீங்க மைண்ட்ல வைக்கும்போது எப்படி உங்க பணத்த தேடி வரும்? எஸ். உங்க அதாவது உங்கள பொறுத்தவரை உங்க உங்க பிலீஃப் எப்படி இருக்குன்னா, பணம் இருக்கிறவன் கெட்டவன். பணம் வந்து ரொம்ப கஷ்டமா பணத்த ஏர்ன் பண்ண ரொம்ப கஷ்டம். கடைசி வரைக்கும் என்னால பணக்காரன் ஆக முடியாது. இந்த மாரி ஒரு லிமிட்டிங் பிலீஃப், ஒரு நெகட்டிவ் பிலீஃப் இருக்கும்போது, எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிச் ஆகுவீங்க? எப்படி பணம் உங்கள தேடி வரும்? சோ ஓகேங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் வந்து பாத்தீங்கன்னா, சம்பாரிக்கிறது கிடையாது. பணத்த வந்து ஈர்க்கணும். எஸ். புரிஞ்சுதா? மணி இஸ் பணத்த நம்ம சம்பாதிக்க முடியாது. பணத்த நம்ம ஈர்க்கணும். சோ, பணம் எப்படி உங்கள ஈர்க்கும்னா, நீங்க பணத்த பத்தியான ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் இருந்தா தான் பணம் உங்கள தேடி வரும். ஓகேங்களா? இப்படி பணத்த பத்தியோ, இந்த ரிச் பீப்பிள் பத்தி ஒரு தப்பான ஒரு பிலீஃப் இருக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு பணம் உங்கள தேடி வராது. நீங்க என்னதான் ஏர்ன் பண்ணாலும் பணம் உங்கள ஒட்டாது. சோ, இதுதான் கசப்பான உண்மை. ஓகேங்களா? சோ, உங்க மைண்ட் செட்ட டோட்டலாவே மாத்தியாகணும். எஸ். அது எப்படின்னு ஐ வில் டீச் யூ அட் எண்ட் ஆஃப் த டே. ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு தப்பான பிலீஃப் பணத்தை பத்தியோ இல்ல இந்த ரிஸ்க் பீப்புள் பத்தி இருந்தா டோட்டலாவே இன்னோட அழிச்சிருங்க. சோ ஒரு புதுசா ஒரு மைண்ட் செட், ஒரு மில்லினியர் மைண்ட் செட்டை இன்னைக்கே நீங்க இன்ஸ்டால் பண்ணி உங்க மைண்ட்ல. ஓகேங்களா? எஸ். எஸ்.
இன்னொரு காமனான பிலீஃப் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணக்காரனா ஒருத்தர் நல்லா ரிச் பீப்புளா இருக்குன்னா அவரை பார்த்தாலே பிடிக்காது. நிறைய பேருக்கு பிடிக்காது. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இவன் எப்படி அவ்வளவு பணக்காரன் ஆகணும், இவனுக்கு எப்படி இவ்வளவு வசதி வந்துச்சு. சோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. ஒருத்தன் பணக்காரன் ஆகுறானா, ரிச் பீப்புள் ஆகுறானா, அவன் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான், அவன் எந்த மாதிரி இன்கம், அவனோட ஆக்சுவல் இன்கம் என்ன, அவன் எந்த மாதிரி பிசினஸ் பண்றான், அவன் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பணத்தை க்ரோ பண்ணான். சோ அந்த மாதிரி தான் உங்க மைண்ட் செட் இருக்கணும். ஓகேங்களா? ஒருத்தன் பணக்காரன் ஆனானா அவன் எந்த மாதிரி வழிகள் யூஸ் பண்ணான். சோ அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி வழியில நீங்க யூஸ் பண்ணணும். சோ அந்த மாதிரி தான் உங்க மைண்ட் செட்டே ஆக்சுவலா இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா வித்தவுட் ரைட் மைண்ட் செட் ஈவன் ஹை ஏர்னர்ஸ் லிவ் பேச்செக் டு பேச்செக். எஸ், நான் முன்னாடி சொன்னது மாதிரிதான். நீங்க என்னதான் நீங்க 6 டிஜிட் சேலரி வாங்கினாலும் உங்கள்கிட்ட ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வெல்த்தை நீங்க ஜெனரேட் பண்ண முடியாது. இன்னும் நீங்க பேச்செக் டு பேச்செக் எவ்ரி மந்த் அதாவது பேச்செக் டு பேச்செக் மீன்ஸ் எவ்ரி மந்த் உங்க சேலரி மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா பேச்செக் டு பேச்செக் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ என்னதான் நீங்க 6 டிஜிட் சேலரி வாங்கினாலும் ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் இல்லைன்னா உங்களால வெல்த்த நீங்க க்ரோ பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ we need to install அந்த மில்லியனியர் மைண்ட் செட். சோ இதுக்கு எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் பணத்தை பத்தியான பிலீஃப் இருக்கோ அது எல்லாமே டோட்டலா எரேஸ் பண்ணிட்டு நான் சொல்ற அந்த மில்லியனியர் மைண்ட் செட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அண்ட் இன்னொரு பாத்தீங்கன்னா நம்மளோட அல்டிமேட் கோல் பாத்தீங்கன்னா பணம் கிடையாது. எஸ், எஸ். இங்க நீங்க இந்த கம்யூனிட்டில வந்திருக்கீங்கன்னா உங்க பணத்தை மல்டிப்ளை பண்ண உங்க நெட்ஒர்த்தை மல்டிப்ளை பண்றதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட் பணம் கிடையாது. எஸ், நம்மளுடைய அல்டிமேட் கோல் வந்து பணம் இல்ல. நம்மளோட கோல் பாத்தீங்கன்னா ஃப்ரீடம். எஸ், ஃப்ரீடம். எதனால நான் ஃப்ரீடம் சொன்னேன்? நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, டைம் தான் மணி. ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா இந்த டைம் உங்களுக்கு. எஸ், எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு வந்து மந்த்லி 35,000 சேலரி வைங்களேன். எனக்கு எவ்ரி மந்த் 35,000 எனக்கு பேசிவா வருது. நான் ஏதோ ஒரு பண்ணி எவ்ரி மந்த் எனக்கு வந்து 35,000 வருதுன்னா நான் அந்த 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண மாட்டேன். எஸ், நான் 35,000க்காக தான் நான் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன். எனக்கு அந்த 35,000 எனக்கு வேற எங்கேயோ வரும் போது நான் எதுக்கு அந்த 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்? சோ ஆப்வியஸ்லி எனக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்குதா, அந்த 8 ஹவர்ஸ் ஃப்ரீடம் கிடைக்குதா. சோ பணம்ங்கிறது ஒரு டூல். சோ மணியை ஒரு டூலா யூஸ் பண்ணி நம்ம கோலான ஃப்ரீடமா அச்சீவ் பண்ணணும். ரைட்? சோ இந்த மைண்ட் செட்டை இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அல்டிமேட் கோல் பாத்தீங்கன்னா பணம் கிடையாது, ஃப்ரீடம். ஓகேங்களா? சோ மணி ஒரு டூலா வச்சு நம்ம ஃப்ரீடம் அச்சீவ் பண்றோம். ஓகேங்களா? சோ இதுதான். சோ இந்த ஒரு மைண்ட் செட் நீங்க வந்து இன்னைக்கே இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சோ இதுதான் அந்த மில்லியனர்ஸோட மைண்ட் செட். அவங்க மைண்ட் செட் பாத்தீங்கன்னா இப்படிதான், ஃப்ரீடம். எஸ், தே வாண்ட் டு லீவ் their லைஃப் ஃப்ரீடம். எஸ், அண்ட் வாட் எஸ், நான் சொல்லிட்டேன். அதாவது எப்படின்னா இந்த அதாவது பாத்தீங்கன்னா ஏன் மைண்ட் செட் முக்கியம், இப்ப மைண்ட் செட் ஏன் இவ்வளவு முக்கியம்னு நான் சொல்லிட்டேன். சோ நம்ம என்ன பண்ணணும், வாட் மேக்ஸ் யூ பிகேம் அ மில்லியனியர் மைண்ட் செட். என்னென்னலாம் பண்ணா உங்க மைண்ட் செட்டை ஒரு மில்லியனியர் மைண்ட் செட்டா மாத்தலாம். எஸ், இது. சோ இதெல்லாம் சிம்பிள் அண்ட் பிராக்டிகல் ஸ்டெப். இதை ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க பிலீஃப மாத்தி ஆகணும். ஓகேங்களா? சோ உங்க உங்க தப்பான பிலீஃப டோட்டலாவே நீங்க எரேஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு மில்லியனியர் மைண்ட் செட்டை நீங்க டோட்டலாவே மாத்தி ஆகணும். ஓகேங்களா? சோ இந்த பிலீஃப ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க என்னெல்லாம் நீங்க தப்பான ஒரு பிலீஃப் இருக்கோ அது எல்லா பிலீஃபும் டோட்டலா நீங்க எரேஸ் பண்ணிட்டு டோட்டலா புதுசா நீங்க பிலீஃப மாத்தியாகணும். ஓகேங்களா? ஃப்ரம் ஸ்கேர்சிட்டி டு அபண்டன்ஸ், ஃப்ரம் கன்சியூமர் டு கிரியேட்டர் மைண்ட் செட். எஸ், கன்சியூமர் மீன்ஸ் எஸ் நம்ம எல்லாருமே கன்சியூமர்ஸ் தான். அதாவது ஒரு வீடியோ பாக்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஒரு வீடியோ பாக்குறதா இருக்கட்டும், இல்ல யூடியூப்ல வீடியோ எல்லாமே நம்ம கன்சியூமர்ஸ். சோ நம்ம கன்சியூமர்ஸ் வந்து ஒரு கிரியேட்டர் மைண்ட் செட்டுக்கு வரணும். ஓகேங்களா? அதாவது அடுத்த சைட், அதாவது நீங்க யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு சைடு தான் நீங்க பாக்குறீங்க, அதோட இன்னொரு சைடு நீங்க பார்த்தாகணும். ஓகேங்களா? அந்த எப்போ அந்த இன்னொரு சைடு போடுறீங்களோ அப்பதான் த மொமெண்ட் மேக் மணி. ரைட்? அண்ட் ஃப்ரம் மணி இஸ் ஈவல் டு மணி இஸ் a டூல். நான் சொன்னேன் இல்லையா, மணி ஒரு டூல் தான். ஓகேங்களா? சோ அந்த பணம் தப்பு, பணம் வந்து கெட்டது, அந்த மைண்ட் செட்டை டோட்டலா மாத்துங்க. மணி இஸ் a டூல். அந்த மணி யூஸ் பண்ணி வி பிகம் ஃப்ரீடம். எஸ். சோ இந்த மைண்ட் செட்டை, இந்த பிலீஃபை நீங்க மாத்தி ஆகும். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா வெல்த் வெல்த் பில்டிங் ஹேபிட். சோ இது வந்து நான் வந்து பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? அதாவது ஆஹ் நீங்க ஒரு விஷயத்த
ரெகுலரா பண்றீங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்த ரெகுலரா பண்ணும்போது அந்த விஷயம் வந்து ஹேபிட்டா மாறுது. ஓகே. எனி ஹேபிட் யூ கேன் ஈஸிலி பில்ட். ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ஸா ஒரு 40 டேஸ் பண்ணும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு விஷயம் ஹேபிட்டா மாறுது. ஓகேங்களா? சோ அந்த ஹேபிட்ட நீங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு டிசிப்ளின் கிரியேட் ஆகுது. அந்த டிசிப்ளின் தான் உங்களுக்கு ஃப்ரீடம் குடுக்கும். ஓகேங்களா? அ அதாவது நீங்க வந்து ஒரு பணக்காரன் ஆகணும், ஒரு பெரிய ரிச் பீப்பிள் ஆகணும்னா, நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட்டா இருக்கவோ, நீங்க ஸ்மார்ட்டா இருக்க தேவையில்ல. நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டா இருக்க தேவையில்ல. ஒரு யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா இருக்க தேவையில்ல. ஆல் யூ நீட் இஸ் டிசிப்ளின். நீங்க அதாவது உங்களுக்கு சுத்தமா நீங்க 0 நாலேட்ஜ். 0 நாலேட்ஜ். பணத்த பத்தி சுத்தமா 0 நாலேட்ஜ். நீங்க வந்து ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட். உங்க இத சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரியே வாங்கல. இருந்தாலும் நீங்க டிசிப்ளினா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கலி யூ அச்சீவ் ஃப்ரீடம். ஓகேங்களா? சோ, இதுதான் என்னோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இருப்பாரு யூடியூப்ல. சோ அவர்ட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அவரு ஸ்டார்ட்டிங்ல சொன்னது. ஹேபிட் இன்டூ ரொட்டீன் இஸ் ஈக்வல் டு டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் தான் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம். சோ நான் யோசிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. நான் லைஃப்ல இத அப்ளை பண்ணும்போது, அப்பதான் எனக்கு ஃபார்முலாவோட மீனிங்கே புரிஞ்சுது. ஓகேங்களா? சோ இதுதான் என்னோட கோர் ஐடியாவே. ஹேபிட் இன்டூ ரொட்டீன். நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம். ஓகேங்களா? ஹேபிட் இன்டூ ரொட்டீன் இஸ் ஈக்வல் டு டிசிப்ளின் அண்ட் டிசிப்ளின் தான் உங்களுக்கு ஃப்ரீடம் குடுக்கும். ஓகேங்களா? சோ பி டிசிப்ளின். நீங்க அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க பணக்காரனா இருக்கணும் தேவையில்ல. நீங்க டிசிப்ளினா இருந்தாலே போதும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பிகம் ரிச். நீங்க யாரா வேணா இருக்கலாம். டிசிப்ளின் இருந்தா போதும் யூ வில் பிகம் ரிச். சோ இந்த டிசிப்ளின் தான் இங்க கீ. ஓகேங்களா? அண்ட் அண்ட் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் மார்னிங் ரொட்டீன். அண்ட் எஸ் நான் சர்டன் ஹேபிட்ஸ் நான் சொல்றேன். அந்த சர்டன் ஹேபிட்ட உங்க மார்னிங் ரொட்டீனா பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அந்த மில்லினியர் மைண்ட் செட்ட நீங்க இன்ஸ்டால் பண்ணிருவீங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ அண்ட் ஆல்சோ ஹேவ் வீக்லி செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். சாரி ஃபார் தட். எஸ். நீங்க அதாவது எவ்ரி வீக் பாத்தீங்கன்னா, நீங்க சர்டன் செட் ஆஃப் ஹேபிட்ஸ் டெய்லி பண்றீங்க. அத வந்து எவ்ரி வீக் நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, ஆ நீங்க உங்கள நீங்க செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, போன வீக் நான் எப்படி இருந்தேன்? இந்த வீக் இந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். இப்ப நான் எப்படி ஃபீல் பண்றேன்? ஓகே. அதே மாரி அடுத்த வீக், போன வீக் நான் இப்படி ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு இந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்றேன். இப்ப நான் எப்படி ஃபீல் பண்றேன்? சோ அந்த மாரி செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். எவ்ரி வீக் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்கள நீங்க செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அந்த வெல்த் பில்டிங் ஹேபிட் என்னன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். யூ கேன் ஃபாலோ இட். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, கோல் கார்ட். இதுதான் அல்டிமேட். கோல் கார்ட். எஸ். அதாவது நீங்க ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும். ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னா, உங்களுக்கு கண்டிப்பா அது கோல் வேணும். சோ கோல் இருந்தா தான் நீங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணுவீங்க. சோ வித்தவுட் கோல் இஸ் நத்திங். எஸ். நம்ம ஒரு ஹியூமனா இங்க இருக்கோம். ஒரு இந்த இந்த உலகத்துல ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கோம்னா, அட்லீஸ்ட் வி ஷுட் ஹேவ் ஒன் கோல். கோல் இல்லன்னா நம்ம வந்து ஒரு ஒண்ணுமே இல்ல. எஸ். கோல் இல்லன்னா நம்ம ஒண்ணுமே இல்ல. சோ கோல் தான் நம்மள வந்து அடுத்தடுத்து நம்மள டிரைவ் பண்ணும். நம்ம டிரைவிங் ஃபோர்ஸே ஒரு கோல் தான். ஓகேங்களா? சோ ஒரு கோல் கார்டு வச்சுக்கோங்க. அந்த கோல் கார்டு எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு ஐ வில் டீச் யூ அட் எண்ட். அண்ட் ஒரு கிளியரான பினான்சியல் கோல் வச்சுக்கோங்க. சோ பினான்சியல் கோல் எதெல்லாம் பினான்சியல் கோல்னு சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள் என்னோட பினான்சியல் கோல் பாத்தீங்கன்னா, ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றது. சோ பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ற மூலியமா ஐ நான் ஏர்லியா நான் ரிட்டயர் என்னோட 40ஸ்ல நான் ரிட்டயர் ஆகணும். அதுதான் என்னோட பினான்சியல் கோல். இன்னொரு பினான்சியல் கோல் என்னன்னா, ஆ சில பேருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சொந்த வீடு கட்டுறது. அது ஒரு பினான்சியல் கோலா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா, கார் வாங்குறது. அது ஒரு பினான்சியல் கோலா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட பில்ட் பண்றது. அது ஒரு பினான்சியல் கோலா இருக்கலாம். சோ இதெல்லாம் பினான்சியல் கோல். சோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளியரான ஒரு பினான்சியல் கோல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க ஷார்ட் டெர்ம் அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நான் ஷார்ட் டெர்ம் என்ன பண்ணணும்? லாங் டெர்ம் என்ன பண்ணணும்? சோ அந்த ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்ம் விஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ ஒரு பினான்சியல் கோல் செட் பண்ணுங்க. அந்த பினான்சியல் கோல செட் பண்ணிட்டு ஷார்ட் டெர்ம் என்ன பண்ணும்? லாங் டெர்ம் என்ன பண்ணணும்? சோ அத நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ கோல் கார்ட் வில் மேக்ஸ் யூ மில்லியனியர் மைண்ட் செட். ஓகேங்களா? சோ இந்த கோல் கார்டு தான் ஒரு அல்டிமேட். அண்ட் ஐ வில் ஷேர் யூ ஹவ் டு கிரியேட் அ கோல் கார்டு. நம்ம எஸ் வி ஆர் கமிங் ஃப்ரம் கர்மா கம்யூனிட்டி. சோ நம்ம எல்லார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல் கார்டு இருக்கும். சோ அந்த கோல் கார்ட எப்படி நம்ம எப்படி நம்மளுடைய பினான்ஸ்க்கு ஏத்த மாரி மாத்தலாம்னு சொல்லிட்டு ஐ வில் கிவ் யூ அ ஃபார்முலா. ஓகே. அண்ட் எஸ் ஹவ். எஸ். இங்க தான் ரியல்
இதுவரை நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராக்டிக்கல், ஜஸ்ட் ஒரு தியரி தான். டில்லும் நான் சொன்னது எல்லாமே தியரி தான். சோ இங்கதான் ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நான் சொன்னதெல்லாம் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் டு ஷேர் யூ. ஓகேங்களா? எஸ், எஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேபிட். நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு சர்டன் செட் ஆஃப் ஹேபிட்ஸ். ஸோ இந்த சர்டன் செட் ஆஃப் ஹேபிட்டை எவ்ரிடே நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மில்லியனர் மைண்ட் செட்டா நீங்க மாறும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஹேபிட் பாத்தீங்கன்னா கிராட்டிடியூட். நான் வந்து ஒரு சீக்வன்ஸா தான் நான் போறேன். இது வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தான் நான் சொல்றேன். அதே சேம் சீக்வன்ஸை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. சோ டேக் நோட்ஸ். ஓகேங்களா? டேக் நோட்ஸ் இல்லாட்டி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஹேபிட் நம்பர் 1, கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா என்ன? வாட் இஸ் மீன் பை கிராட்டிடியூட்? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா யூ கேன் சாட் பாக்ஸ்ல போடலாம். கிராட்டிடியூட்னா என்ன? சிம்பிளா சொல்லுங்க. கிவ் மீ ஒன் வேர்டு. கிராட்டிடியூட்னா என்ன? எனக்கே பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல கிராட்டிடியூட்னா என்னன்னே தெரியாது. எஸ், தேங்க்யூ. எஸ், கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அதாவது கிராட்டிடியூட் மீன்ஸ் நன்றி உணர்வு. எஸ், அதாவது பொதுவாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்கான்சியஸ், நம்மளுடைய மனசு பாத்தீங்கன்னா ரொம்பவே இறுக்கமா இருக்கும். எஸ், நம்ம வந்து ரொம்பவே இறுக்கமா இருக்கும். ஏன் தெரியல, ரொம்பவே இறுக்கமா இருக்கும் நம்ம. சோ நம்ம வந்து எப்ப நம்மளோட நன்றி உணர்வை வெளிப்படுத்துறோமோ அப்ப நம்ம மனசு வந்து லேசா போகும். எஸ், how many of you experienced this? ஒண்ணு இல்ல, சிம்பிள். நீங்க நீங்க யாருக்காச்சும் நீங்க தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன். ஜஸ்ட் அவர் விஷயம் பண்றாரு, ஜஸ்ட் அவர்ட்ட ஒரு தேங்க்யூன்னு சொல்லுங்களேன். உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா இறங்கும். எஸ், ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு ஒரு குழந்தை வெளியே வந்து பார்ப்பான். சோ பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எவ்ரிடே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு, சோ நன்றி உணர்வு நீங்க காட்டணும். சோ என்ன கேட்டா நன்றி உணர்வு எந்த மாதிரி நீங்க பண்ணலாம்னா, காலையில நேரமா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு உட்காருங்க. ஜஸ்ட் கண்ணு மூடிக்கிட்டு எய்தர் 2 வழியில உங்க கிராட்டிவிட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எதிர் உங்களுக்கு எது செட் ஆகுதோ பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒண்ணு, நீங்க பேப்பர் பென்ல எழுதலாம். சோ ஒரு டாப் 3 5 செட்டப் ஒரு நன்றி உணர்வு நீங்க எழுதலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து டீப்பா திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்க நன்றி உணர்வை லவுடா சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா எந்த மாதிரி சொல்லலாம்னா, கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க பார்த்து சொல்லலாம். அதாவது உங்க நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்தலாம். லவுடா சொல்றது முடியுமா? அதாவது நன்றி உணர்வு மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்ல போனா நம்ம பேரண்ட்ஸ். சோ எவ்ரிடே நம்ம பேரண்ட்ஸ் நம்ம தேங்க் பண்ணியானோம். சோ தேங்க்யூ ஃபார் மை பேரண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். ஆல்சோ நெக்ஸ்ட் உங்க மென்டர்ஸ். நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம்னா நம்ம மென்டர்ஸ் தான் காரணம். நம்ம மென்டர்ஸ் தான் நம்மள சேவ் பண்ணியிருக்காங்க. சோ ஜஸ்ட் தேங்க் டு யுவர் மென்டர்ஸ். எஸ், அண்ட் தேங்க் டு யுவர் டீச்சர்ஸ் அண்ட் உங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் தேங்க் பண்ணுங்க. தேங்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உங்களை நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராருக்கெல்லாம் நீங்க தேங்க் பண்ணணுமோ நீங்க தேங்க் பண்ணிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க. 10 பேரையும் எவ்ரிடே மார்னிங் தேங்க் பண்ணுங்க. நல்லா உள்ள இருந்து ஆள் மனசுல ஃபீல் பண்ணி எமோஷனலா தேங்க் பண்ணுங்க. உங்க நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்துங்க. ஜஸ்ட் அது ஒரு எமோஷனலா பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா இது கிராட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். பட் இது யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. எஸ், ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பிஸி பீப்புள் இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு பிஸி பீப்புள். சோ அந்த நன்றி உணர்வை யாருமே வந்து நம்ம வெளிப்படுத்த மாட்டேங்கிறோம். சோ அந்த நன்றி உணர்வு பண்ணும்போது இது வந்து ஒரு சயின்ஸ். உங்க நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஓப்பன் ஆகும். எஸ், உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும். அவ்வளவு நேரம் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப இறுக்கமா இருக்கும். ரொம்ப க்ளோஸ் டைப், ரொம்ப இறுக்கமா இருக்கும். ஒன்ஸ் எப்போ உங்க நன்றி உணர்வை நீங்க ஒரு எமோஷனலா உங்க நன்றி உணர்வை எப்போ நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அப்ப பாத்தீங்கன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும். எஸ், அப்போ அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அங்கதான் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம். அடுத்த ஹேபிட்டை உள்ள கொண்டு வரும். ஓகேங்களா? இது வந்து டோட்டலா ஒரு சயின்ஸ் இது. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்க கிராட்டிடியூட், உங்க நன்றி உணர்வை நீங்க செலுத்த ஆரம்பிங்க. சோ அந்த நன்றி உணர்வை நீங்க செலுத்தும் போது உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட உங்களுடைய மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. எஸ், எஸ். செகண்ட் ஹேபிட் பாத்தீங்கன்னா மெடிடேஷன். ஓகேங்களா? சோ உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகுது. சோ அப்படி ஓப்பன் ஆகிற சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்க. எப்படி நீங்க செடிக்கு எப்படி தண்ணி ஊத்துறீங்க, அது மாதிரி உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்க. அந்த தண்ணி ஊத்துறது தான் மெடிடேஷன். ஓகேங்களா? சோ டெய்லி ஒரு 5 to 10 minutes நீங்க வந்து மெடிடேஷன் ஃபாலோ பண்ணிக்கணும். ஜஸ்ட்
மெடிடேஷன்னா நீங்க வந்து ஒரு யோகாசனம் பண்ணணும், முத்திரெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் தரையில உட்காருங்க, தரையில உட்காருங்க. இல்லைன்னா சிம்பிளா சேர்ல உட்காந்துட்டு ஸ்ட்ரைட்டா இருந்து கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் உங்க பிரீதிங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ உங்க பிரீதிங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வந்து டெவலப் ஆகிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? உங்க கிராட்டிடியூட், நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் மெடிடேஷன் மெடிடேஷன் மினிமம் 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? போக போக கிராஜுவலா கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்க மனசு ரொம்ப காமா, ரொம்ப அமைதியா இருக்கும். ஓகேங்களா? உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகுது. அண்ட் மெடிடேஷன் பண்ணும்போது உங்க மைண்ட் ரொம்ப காமா இருக்கும். ஓகேங்களா? அதாவது சயின்ஸ் என்னன்னா, உங்க உங்க சப்கான்சியஸ் மைண்ட் எப்ப காமா இருக்கோ அப்ப நீங்க சொல்ற பேசலாம் கேட்கும். எஸ், இந்த சப்கான்சியஸ் மைண்ட் எப்போ அமைதியா இருக்கோ அப்போ அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அது அப்படியே கேட்கும். எஸ், நீங்க ஒரு பணக்காரன்னு சொன்னா பணக்காரன் நம்பும். இல்ல நீ ஒரு ஏழைன்னு சொன்னா நீங்க ஒரு ஏழைன்னு நம்பிடும். ஓகேங்களா? சோ அந்த சப்கான்சியஸ் மைண்ட நீங்க சொல்ற பேச்ச கேட்க வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கிராட்டிடியூட் அண்ட் மெடிடேஷன் பண்றோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும். அண்ட் பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்றது மூலியமா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் பாத்தீங்கன்னா காம் ஆகும். சோ ஒரு அமைதி நிலைக்கு வரும். அந்த அமைதி நிலையில அப்போ உட்கார்ந்து நீங்க அஃபர்மேஷன் சொல்லணும். ஓகேங்களா? சோ அதுதான் தேர்ட் ஹாபிட். சே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். சரிங்களா? சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அமைதியா இருக்கும்போது அப்ப நீங்க பாசிட்டிவா அஃபர்மேஷன் பண்றீங்க. சோ பாசிட்டிவா அஃபர்மேஷன்ஸ் சொல்லும்போது நீங்க சொல்றத அப்படியே நம்பும். எஸ், இது வந்து ரியல் ஃபேக்ட். நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன். வேற லெவல்ல ரிசல்ட் குடுத்துச்சு எனக்கு. சோ ஐ வுட் லைக் டு ஃபாலோ இதே சீக்வென்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. சோ பாசிட்டிவ் அப்ரிமியேஷன். சோ இந்த அப்ரிமியேஷன் நான் செட் ஆஃப் அப்ரிமியேஷன், அதாவது மணி மைண்ட் செட் ரிலேட்டடான அப்ரிமியேஷன்லாம் நான் சேர் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த அப்ரிமியேஷன உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்றேன் இல்லையா, சப்கான்சியஸ் மைண்ட்ஸ் அமைதியா இருக்கும்போது நீங்க எது சொல்ல நம்பும். இன்கேஸ் நீங்க நெகட்டிவா சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஓகே. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா பாசிட்டிவான வேர்ட்ஸ யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க பேசுற வார்த்தையில தான் இருக்கு. ஒரு நெகட்டிவ் வார்த்தை யூஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சுது. சோ பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அஃபர்மேஷன பில்ட் பண்ணுங்க. ஐ ஹேவ் அ பாசிட்டிவ் செட் ஆஃப் அப்ரிசியேஷன் என்கிட்ட இருக்கு. நான் ஷேர் பண்றேன். சோ அத நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் ஒரு ஒரு 3 அஃபர்மேஷன் 4 அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்ன்னு தோணுதோ 4 அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அத ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. ஒரு 3 வாட்டி 4 வாட்டி அதே அஃபர்மேஷன் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. சோ எப்படி சொல்றீங்கன்னா, நல்லா வாய தொறந்து லவுடா சொல்லுங்க. சொல்லும்போது எமோஷனலா சொல்லுங்க. ஓகேங்களா? எஸ், வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம ஈஸியா எமோஷனலா கனெக்ட் ஆயிரும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து எமோஷனலா சொல்லும்போது நம்ம ஈஸியா நம்ம கனெக்ட் ஆயிருவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவ எடுத்தீங்களேன். சினிமால நீங்க ஒரு எமோஷனல் சீன் பாக்குறீங்க, ஈஸியா நீங்க வந்து கனெக்ட் ஆயிருவீங்க. சோ அதுதான். சோ அதுதான் இங்க மேட்ரு. சோ அந்த நீங்க சொல்ற பாசிட்டிவ் அப்ரிமியேஷன ஒரு எமோஷனலா சொல்லுங்க. எமோஷனலா சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே அத அப்படியே புடிச்சுக்கும். நீங்க சொல்றத அப்படியே புடிச்சுக்கும். அப்படியே பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்க சொல்றத பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா, உங்க எண்ணங்கள் வந்து டோட்டலா மாத்தும். உங்க எண்ணங்கள், அதாவது உங்க பிலீஃப் வந்து மாறுது. பிலீஃப் மாறுது மூலியமா உங்களுடைய மைண்ட் செட், உங்களோட மில்லினியர் மைண்ட் செட் மாறுது. உங்களுடைய எண்ணங்கள் மாறுது. எண்ணங்கள் தான் உங்க ஆக்ஷன் எடுக்க வரும். அந்த ஆக்ஷன் தான் உங்களுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம ரூட்ல இருந்து போறோம். ஓகேங்களா? சோ இந்த சீக்வென்ஸ ஃபாலோ பண்ணுங்க. சோ அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சீங்க. நீங்க சொல்ற பேச்ச அப்படியே வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் கேக்குது. சோ அடுத்து என்ன? அடுத்து என்ன? கோல் கார்டு விசுவலைசேஷன். ஓகேங்களா? சோ விசுவலைசைஸ் விசுவலைசேஷன் எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க அஃபர்மேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க. சொல்லி முடிச்சிட்டீங்க. சொல்லி முடிச்சுட்டு ஜஸ்ட் கண்ண மூடிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்சியல் கோல் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 லேக் நெட்வொர்க் பில்ட் பண்ணணும். இல்ல நான் வந்து 1 crore நெட்வொர்க் அச்சீவ் பண்ணணும். சோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்சியல் கோல் செட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அந்த ஃபினான்சியல் கோல அச்சீவ் பண்றதா நினைச்சு விசுவலைஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் கண்ண மூடி உட்கார்ந்துக்கோங்க. கண்ண மூடி உட்கார்ந்து சரி, என்னோட அடுத்த கோல் பாத்தீங்கன்னா 40 லேக்ஸ் நான் அச்சீவ் பண்ணணும். சோ 40 லேக்ஸ் நெட்வொர்க் தான் நான் பில்ட் பண்ணணும். அதுதான் என்னோட அல்டிமேட் டார்கெட். சோ நான் என்ன பண்ணேன், கண்ண மூடி உட்கார்ந்து விசுவலைஸ் பண்ணுவேன். ஏர்லி மார்னிங். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா 40 லேக்ஸ் நான் அச்சீவ், என்னோட பேங்க்ல வந்து 40 லேக்ஸ் இருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ 40 லேக்ஸ் இருக்கு. நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பணம் வந்து டெய்லி க்ரோ ஆயிட்டே இருக்கு. நான் ஜஸ்ட் விசுவலைஸ் பண்றேன். ஒரு கிராஃப் மாதிரி போடுறேன். எவ்ரி மார்னிங் எனக்கு பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் ஹாப்பியா இருக்காங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப செக்யூரா இருக்காங்க.
என்னோட டிபெண்டன்ஸ், என்னோட சிஸ்டர் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வி ஆர் மேக்கிங் எ ஹாப்பி என்விரான்மெண்ட். அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சத என்னுடைய என்னுடைய கம்யூனிட்டிக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கம்யூனிட்டி க்ரோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி டு ஸ்டார்ட் விசுவலைசைஸ். ஓகே. ஸோ இப்படி விசுவலைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா, அதாவது அதாவது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயத்தை இப்பவே நீங்க விசுவலைஸ் பண்றீங்க. ஸோ இப்போ நீங்க என்ன விசுவலைஸ் பண்றீங்க கண்டிப்பா ஃபியூச்சர் நடக்கும். இது சயின்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா, நமக்கு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் டக்குன்னு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். அது வந்து எங்கேயோ நடந்த மாதிரி தோணும். எத்தனை பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பீங்க. டக்குனு இந்த விஷயம் எங்கேயோ உங்களுக்கு நடந்த மாதிரி தோணும் இல்லையா? So அதுதான் வந்து விசுவலைசேஷன். ஸோ எவ்ரி மார்னிங் நீங்க உங்க கோலை நீங்க அச்சீவ் பண்ண மாதிரி நீங்க விசுவலைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒன் டே டெஃபரெண்டா அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. அதுதான் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொல்றது. ஸோ வாட் வி திங்க் இஸ் வாட் வி பிகேம். எல்லாரும் அந்த ஸ்டேஜஸ் சீக்ரெட் கேட்டிருப்பீங்க. அதுல என்ன சீக்ரெட் சொல்றாரு? வி பிகேம் வாட் வி திங்க் அபவுட். நீங்க என்ன டெய்லி மார்னிங் நீங்க யோசிக்கிறீங்களோ, எதை நீங்க திங்க் பண்றீங்களோ அதுதான் நீங்க நடக்கும். ஸோ இது எல்லாமே பியூர்லி சயின்ஸ் இது. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் விசுவலைஸ் டெய்லி. ஓகேங்களா? ஸோ இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா, எஸ் இந்த சீக்வன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு காட்டுறீங்க. அப்புறம் மெடிடேஷன் பண்றீங்க. அண்ட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்றீங்க. அப்புறம் உங்க கோலை விசுவலைஸ் பண்றீங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, எஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட் கேட்க, அதாவது வாட் ஐ ரெக்கமெண்ட். அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட் கேளுங்க. ஓகேங்களா? அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது புதுசா சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ யூடியூப்ல இல்ல ஏதாச்சும் ஆன்லைன் ஆப்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட் கேளுங்க. சர்ச் பண்ணுங்க. யூ வில் ஃபைண்ட் அவுட். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி கேட்கும் போது உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரெயின் ஆகும். எஸ். ஏன்னா நானுமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேற லெவல்ல என்னோட பிலீஃப் சிஸ்டம் டோட்டலா மாத்துச்சு. பட் இப்ப டியூ டு ஒர்க் என்னால பண்ண முடியல. பட் இனிமே நானும் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த 90 டேஸ் சேலஞ்சில் நானும் ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு, ஸோ நானும் இந்த ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட்டை திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்க போறேன். ஓகேங்களா? நாளைக்கு டே 1. ஓகே. ஸோ வாட் ஐ ரெக்கமெண்ட், நீங்க ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் கேட்கலாம் எவ்ரிடே மார்னிங். இது என்ன ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டைம் கம்மியாகும். ஸோ நீங்க கேட்க ஆரம்பிங்க. எவ்ரிடே மார்னிங் கேட்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பாட்காஸ்ட் நிறைய கேளுங்க. பினான்சியல் ரிலேட்டடா நீங்க விஷயங்கள் நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் புக்ஸ், அதாவது சைக்காலஜி ஆஃப் மணி, திங்க் அண்ட் க்ரோ ரிச், இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், இந்த மாதிரி வந்து பினான்சியல் ரிலேட்டடான புக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிங்க. ஸோ படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட் செட் எல்லாமே மாறும். ஏன்னா புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன்ங்கிறது புக்கு தான். ஸோ ஒன்ஸ் புக்கு படிக்க படிக்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இந்த மைண்ட் செட்டை டோட்டலா மாத்தும். ஆல்சோ லிசன் டு பாட்காஸ்ட் அண்ட் இந்த ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் கேளுங்க. சரிங்களா? ஸோ எவ்ரிடே ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் கேளுங்க. அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் புக் படிங்க. இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ் பாட்காஸ்ட் கேளுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஹேபிட். ஸோ இந்த 5 ஹேபிட்டை நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க கரண்ட் மைண்ட் செட்டை டோட்டலா எரேஸ் பண்ணிட்டு ஒரு மில்லியனியர் மைண்ட் செட்டை இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? சோ இந்த மிஷன் 1, இந்த மில்லியனியர் மைண்ட் செட்டோட அவுட்கமே இதுதான். நீங்க கரண்ட் மைண்ட் செட்டை டோட்டலா அழிச்சிட்டு ஒரு மில்லியனியர் மைண்ட் செட்டை இன்ஸ்டால் பண்றது தான் இந்த மிஷன் 1ஓட அவுட்கம். ஓகேங்களா? சோ அண்ட் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். எஸ். சோ எப்ப ராபின் சார் எப்போ வந்தான்னு தெரியல. வெல்கம் ராபின் சார். ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டில் நவ் நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு நாலேஜ். இந்த நாலேஜ எப்படி உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும்னா when you start taking action. ஓகேங்களா? சோ வெறும் நாலேஜ் மட்டும் இருக்கும்போது ஜஸ்ட் அது வந்து குப்பை. சிம்பிளா சொல்லணும்னா நாலேஜ் வெறும் குப்பை தான். அந்த நாலேஜ எப்படி நீ யூஸ்ஃபுல்லா கொண்டு வரணும்னா when you take action. ஓகேங்களா? சோ இந்த நாலேஜ ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல நோட்ஸோட எழுதி வைக்காம ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன். ஓகே. சோ சிம்பிள் ஆக்ஷன் ஸ்டெப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா கோல் கார்டு. சோ எல்லார்ட்டையும் ஒரு கோல் கார்டு இருக்கும். எஸ், நம்ம எல்லாருமே கருணா சார் கம்யூனிட்டில வந்திருப்போம். சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்டெப்பே கோல் கார்டு தான். சோ இங்கேயுமே கோல் கார்டு இருக்கு. சோ நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி உங்ககிட்ட கோல் கார்டு இருக்கு. அந்த கோல் கார்டு டிஸ்டர்பே பண்ணல. சரிங்களா? அந்த கோல் கார்டு டிஸ்டர்பே பண்ணாம கடைசியா என்ன பண்றேன்னா உங்களுடைய நெட்வொர்க் என்ன. சோ எஸ், நம்ம எல்லாரும் ஒரு பினான்சியல் கோல் செட் பண்றோம். வாட் நெட்வொர்க் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ அந்த நெட்வொர்க் என்னன்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? சோ நான் ரீட் பண்றேன்.
So I'm so happy and grateful now that I'm earning 1 lakh per month consistently from my side hustle, doing what I love, helping millions of people live an independent life. My net worth is 1.4 crore and I became a top 1% in India. எஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் ஒரு கோல் கார்டு இருக்கும். இன்கேஸ் இல்லன்னா, இந்த மாரி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஃபைல் நான் ஷேர் பண்றேன். அந்த ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஷேர் த ஃபார்மேட் ஓகேங்களா? எந்த மாரி இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஜஸ்ட் வெயிட். என்னால ஷேர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே. நான் உங்களுக்கு ஃபார்மேட் நான் வந்து குரூப்ல நான் போடுறேன். ஸோ வேர் யூ கேன் டேக் அ ஃபார்மேட் ஓகே. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. எஸ். என்னுடைய ஸ்கிரீன் விசிபிளா இப்போ? எஸ். இதுதான் அந்த ஃபார்மேட். என்னோட கோல் கார்டு ஃபார்மேட். ஐ திங்க் என்னோட ஸ்கிரீன் விசிபிள் நினைக்கிறேன். எஸ். என்னோட ஸ்கிரீன் விசிபிள் ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கோல் கார்டு ஃபார்மேட் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டு ஷேர் ஓகேங்களா? ஸோ மை கோல் இது வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் டேட். நான் வந்து இந்த டேட்டுக்குள்ள என்னோட கோல் அச்சீவ் பண்ணும். ஸோ இந்த டார்கெட் டேட்டை இங்க பிக்ஸ் பண்ணி இங்க போட்டிருக்கோம் ஓகேங்களா? அதுதான் இங்க போட்டிருக்கோம். மை கோல் பை அக்டோபர் 2025 இதுதான் டார்கெட் டேட் ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் நவ் தட் ஐ ஏர்ன். நீங்க எவ்வளவு உங்க ட்ரீம் சேலரி நீங்க எவ்வளவு நீங்க ஏர்ன் பண்ணணும் சரிங்களா? மந்த்லி மந்த்லி எவ்வளவு நீங்க ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க ட்ரீம் நம்பரை இங்க மென்ஷன் பண்ணிருங்க ஓகேங்களா? அண்ட் கன்சிஸ்டன்சி டூ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வாட் ஐ டூ. நீங்க வந்து எது வழியா நீங்க உங்க சேலரி எதர் நீங்க ஒரு 95 ஜாப் பண்ணலாம், இல்லாட்ட ஒரு ஆன்லைன் கிரியேட்டரா இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எந்த வே நான் வந்து மை சைடஸ்க்கு போட்டிருக்கேன். இதே நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னா உங்க ஒர்க்கை நீங்க சொல்லலாம். உங்களுடைய ரோலோட நேம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? அண்ட் பாத்தீங்கன்னா கடைசியா ஐ லவ் டு அச்சீவ். நீங்க என்ன என்ன அவுட்கம் நீங்க வரணும். ஸோ என்ன அவுட்கம் பாத்தீங்கன்னா ஹெல்பிங் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டு லிவ் பை இண்டிபெண்டன்ட் லைஃப். அதுதான் என்னோட அவுட்கம். ஸோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிருங்க ஓகேங்களா? ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டு லிவ் த இண்டிபெண்டன்ட் லைஃப். ஸோ இதுதான் என்னுடைய அவுட்கம் ஓகேங்களா? ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா என்னோட உங்களுடைய நெட்ஒர்க் எவ்வளவு நீங்க அச்சீவ் பண்றேன்னு நினைக்கிற அந்த நெட்ஒர்க்கை நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. எஸ். என்னுடைய நெட்ஒர்க் என்னோட ட்ரீம் நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா 1.4 கோர்ஸ் இயர். அதோட ட்ரீம் நெட்ஒர்க் அதை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஆல்சோ ஐ வாண்ட் டு பிகம் டாப் 1% ஆஃப் பீப்புள். ஸோ இதுதான் இந்த ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி உங்க கோல் கார்டை நீங்க ரெடி பண்ணிருக்கீங்களா? எஸ். அண்ட் எஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஒரு கோல் கார்டு கிரியேட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் நான் சாம்பிள் இந்த லிங்க் நான் வந்து குரூப்ல நான் போடுறேன். யூ கேன் ஜஸ்ட் நீங்க இந்த இந்த லிங்க் நீங்க ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் காப்பி அண்ட் யூஸ். இது நீங்க வந்து எடிட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஃபைல் ஓபன் பண்ணிக்கோங்க அண்ட் ஜஸ்ட் மேக் அ காப்பி. அண்ட் செகண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது மில்லினியர் மைண்ட் செட் அப்ரிமைசேஷன். எப்படி பாசிட்டிவ் அப்ரிமைசேஷன் சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் 10 அப்ரிமைசேஷன் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த அப்ரிமைசேஷன்ல எனி 3 ஆர் 4 உங்களுக்கு எது நல்ல ரெசைட் ஆகுதோ ஒரு 4 அஃபர்மேஷன் எடுத்துட்டு அதை வந்து ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் தான் சொல்லும் போது ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட் செட் டோட்டலா மாறும் ஓகேங்களா? ஸோ இந்த அஃபர்மேஷன் நீங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு இதை விட பெட்டரா உங்களுக்கு மணி 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 பத்தியான அஃபர்மேஷன்ஸ் எதர் சில பேருக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல சொல்றது பிடிக்கும். தமிழ்ல சொல்றது ஈஸியா கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு நீங்க அப்படியே தமிழ் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தத்துல ஒரு பாசிட்டிவா இருக்கணும். அஃபர்மேஷன் பாசிட்டிவா இருக்கணும். ஸோ அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நீங்க சொல்ல ஆரம்பிங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் இந்த ஃபைலுக்கான லிங்க் நான் வந்து குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. வெரி சூன் இந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. அண்ட் கமிங் பேக் டு மை பிரசன்டேஷன். எஸ். எஸ். ஓகே. எஸ். அண்ட்
இது கோல் கார்டு அண்ட் ஹாபிட் ட்ராக்கர். எஸ், நான் சர்டன் 5 செட் ஆஃப் ஹேபிட் சொன்னேன் இல்லையா, அந்த 5 செட் ஆஃப் ஹேபிட்ட நீங்க வந்து ஒரு அக்கௌண்டபிள் கொண்டு வரணும். அக்கௌண்டபிள் கொண்டு வரது தான் இந்த ஹேபிட் ட்ராக்கர். ஓகேங்களா? சோ இந்த ட்ராக்கரை பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணுங்க. அதாவது தொடர்ந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் ஏதோ ஒரு ஹேபிட்டை மிஸ் பண்றீங்கன்னா, இவர் என்ன சொல்றது, உங்களுக்கு நீங்களே வந்து இது பண்ணீங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு செர்டன் ரூல்ஸ் நீங்களே உங்களுக்குள்ள நீங்களே போட்டுக்கோங்க. நான் தொடர்ந்து 3 நாள் எந்த ஒரு ஹேபிட்டையும் நான் பண்ணாம இருக்கக்கூடாது. சரிங்களா? இதே தொடர்ந்து 3 நாள் நான் பண்றேன்னா ஐ ஷுட் ஃபீல் கில்ட்டி. சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு கோட் ஆஃப் ஆனர் செட் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. 1 நாள் 2 நாள் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய வேல்யூ பொறுத்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபார்மேட் நான் ஷேர் பண்றேன். இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் வேணுமோ நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ நான் எந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் ஹேபிட் பாத்தீங்கன்னா ஜிம். சோ ஒர்க் அவுட் அண்ட் மெடிடேஷன், ஹெல்த்தியா ஹெல்த்தியா சாப்பிடுறது. ஸோ டெய்லி 1 to 2 pages இது பண்றது அண்ட் லேர்னிங், ரீடிங் ப்ராக்டிஸ், ஸ்லோ ஸ்பீச் அண்ட் சிஎஸ்சி ஸ்டீட் விசுவலைஸ் பண்றது அண்ட் குட் ஸ்லீப். ஸோ இதெல்லாமே சர்டன் டைப் ஆஃப் ஹேபிட்ஸ் நான் எனக்குள்ள நான் போட்டது. அண்ட் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன. ஸோ ஓகேங்களா? சோ என்னோட ஷார்ட் டேர்ம் கோல் வந்து பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகுறது அண்ட் லாங் டேர்ம் கோல் ஃபினான்சியல் ஃப்ரீடம். எஸ். அண்ட் எந்த மந்த். சோ வாட் ஐ ரெக்கமெண்ட், நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, இதை நீங்க நான் ஒரு எக்ஸல் தரேன். அந்த எக்ஸல்ல உங்க வேணுங்கிற கோல் நீங்க போட்டுக்கோங்க. உங்க லாங் டேர்ம் கோல் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல் நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. அண்ட் என்ன மந்த் மென்ஷன் பண்ணிருங்க. அண்ட் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்க பிரிண்ட் அவுட்டா எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட்டா எடுத்துட்டு உங்க வீட்டுல ஒட்டிருங்க. அண்ட் எவ்ரிடே பாத்தீங்கன்னா அது அந்த டே எண்ட், அந்த தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஹேபிட்டா பண்ணிட்டீங்கன்னா சொல்லி டிக் பண்ணிட்டே வாங்க. இது வந்து டேட் 1 2 3 டேட் அப் டு 31 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ எவ்ரிடே டிக் பண்ணிட்டே வாங்க. பண்ணிட்டு வரும்போது அது வீக்லி இல்ல மந்த்லி நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ டோட்டலா கஸ்டமைஸ் பண்றதுதான். உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இது இந்த ஹேபிட் ட்ராக்கையும் நான் வந்து லிங்க் நான் குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். சோ யூ கேன் மேக் யூஸ் இட் ஆஃப். ஓகே. சோ நான் சொன்ன 5 ஹேபிட் சொன்னேன். அந்த 5 ஹேபிட்மே பாத்தீங்கன்னா நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேங்களா? அண்ட் அது இல்லாம வேற ஏதாச்சும் ஹேபிட் வேணும்னா யூ கேன் ஆட். ஓகே. அண்ட் கடைசி பாத்தீங்கன்னா இது வந்து ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் டூல். எஸ், இந்த ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் டூல் எதுக்குன்னா, அதாவது உங்களுடைய ஃபினான்சியல் டேட்டா இது எல்லாமே இதுல இருக்கும். இது ஏன் இந்த டூல் இது ஏன் இருக்குன்னு நான் இது பண்றேன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 83,000 crores. ஓகே. 83,000 crores பாத்தீங்கன்னா யாருமே கிளைம் பண்ணாம வச்சிருக்காங்க. எஸ். அந்த 83,000 crores வந்து பாத்தீங்கன்னா யாரோ அங்கங்க பிரிச்சு பிரிச்சு போக வேண்டியது. அதாவது நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம். அந்த இன்சூரன்ஸை யாருமே கிளைம் பண்ணலாம். அந்த பணம் வந்து அப்படியே கவர்மெண்ட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கிளைம் பண்ணாத அமௌண்ட் 83,000 crore இருக்கு. சோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அன்சர்டனிட்டி நடந்தது, சரிங்களா, உங்க ஃபேமிலிக்கு உங்களோட டேட்டா, ஏன்னா ஒரு நம்ம இந்தியன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பணத்தை பத்தி யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டோம். நம்ம ஸ்பௌஸ் கிட்டயோ பேரண்ட்ஸ் கிட்டயோ நான் வந்து இவ்வளவு பேங்க்ல இவ்வளவு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதாவது பேங்க்ல இவ்வளவு பணம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், இவ்வளவு பணம் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் யாருக்குமே நம்ம வந்து ஷேர் பண்ண மாட்டோம். எல்லாமே நமக்குள்ளேயே போட்டு வச்சிருப்போம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அன்சர்டனிட்டி நடந்துச்சுன்னா அந்த பணம் வந்து எங்க இருக்கு யாருக்குமே தெரியாது. அது வந்து உங்களோடயே இருந்துரும். சோ வாட் ஐ ரெக்கமெண்ட், சோ இந்த டூலை நான் வந்து ஓபன் பண்றேன். ஜஸ்ட் வெயிட். This is the tool, I think. I think the screen visible. Yes, the screen visible. Yes. அண்ட் பாத்தீங்கன்னா எஸ், இதுதான் அந்த டூலு. ஸோ இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதை ஃபைல நீங்க வேணா வைக்கலாம், இல்ல டெலிட் பண்ணா டெலிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. எது பீரோலயோ உங்க கபோர்ட்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு சூட்கேஸ்லயோ பத்திரமா வச்சுக்கோங்க. அது ஏன் நீங்க உங்க ஃபேமிலிட்ட சொல்லிடலாம், இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த பெட்டியில இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பாரு, இந்த மாதிரி சொல்லிக்கலாம். சோ தட் உங்க ஃபேமிலி நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையோ உங்க இன்சூரன்ஸையோ தே கேன் ஈஸியா அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பணத்தையும் ஈஸியா அவங்க கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதுதான். சோ இது எந்த டீடைல்ஸ்னா, கப்புள்ஸ் உங்க 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 நேம் அண்ட் உங்க ஸ்பௌஸோட நேம், உங்க எவ்வளவு எத்தனை சில்ட்ரன்ஸோட நேம் அண்ட் பேரண்ட்ஸோட நேம், சரிங்களா? அண்ட்
சிம்பிள் தான். நீங்க ஒன் டேல உட்காந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஆனா உங்களுடைய ஃபேமிலி கான்டாக்ட் டீடைல்ஸ், உங்க உங்க அதாவது உங்களோட ஸ்பௌஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் டாக்டர், ஃபினான்ஷியல் அட்வைசர், லாயர், சிஏ ஓட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் ஹெச்ஆர். ஏன் ஹெச்ஆர்னா உங்களுடைய எல்லா டீடைல்ஸ் வந்து ஹெச்ஆருக்கு தான் தெரியும். ஏன்னா உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட், இன்கேஸ் நீங்க ஏதோ மறந்தா கூட உங்க ஹெச்ஆர் கிட்ட உங்க டீடைல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இபிஎஃப் அக்கௌண்ட், பிஎஃப் அக்கௌண்ட், வேற கம்பெனில இருந்து வேற கிராஜுவிட்டி அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் தெரியும். ஸோ நீங்க ஹெச்ஆர் கனெக்ட் பண்ணும்போது அந்த சம் அமௌண்ட் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அது ஹெச்ஆர் டீடைல்ஸ். ஸோ வேற ஏதாச்சும் அடிஷனலா யாராச்சும் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், அக்கௌண்ட் நேம், பிரான்ச், உங்க பேங்க் டீடைல்ஸ் இங்க ஆட் பண்றீங்க. அப்புறம் உங்களுடைய ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் லைக் பேன் கார்டு. பேன் கார்டு யார் பேர்ல இருக்கு அண்ட் டாக்குமெண்ட் நம்பர் அது எங்க இருக்கு, அதோட பிசிக்கல் காப்பி எங்க இருக்கு, சாஃப்ட் காப்பி எங்க இருக்கு, ஏதாச்சும் ரீமார்க் போட்டுக்கலாம். சரிங்க? அது பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், மெயினா பாத்தீங்கன்னா உங்க லாக்கர் கீ நம்பரு, இன்சூரன்ஸ் பாலிசி, ப்ராப்பர்ட்டி பேப்பரு, ஹோம் லோன் டாக்குமெண்ட்ஸ், செக் புக்கு, அந்த மாதிரி. அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க நீங்க யார்ட்டாச்சும் கடன் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு கடன் கொடுத்தேன்னு சொல்லி கூட நீங்க நோட் பண்ணலாம். ஏன்னா ஆஃப்டர் நீங்க இல்லாத போது நான் வந்து இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு தப்பான நம்பர் போயிடக்கூடாது. அதனால பாத்தீங்கன்னா யாருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன், உங்க கடன் டீடைல்ஸும் உங்க டெப்ட் டீடைல்ஸும் இங்க மென்ஷன் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இது லாக்கர் டீடைல்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட். எஸ், எக்ஸாம் மெயினா சொல்ல உங்களோட டிமேட் அக்கௌண்ட், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்டோட பாஸ்வேர்டு, மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாமே நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டை நீங்க டேரக்ட் பாஸ்வேர்டாகவும் போகலாம், இல்ல ஏதாவது ஹிண்ட் மாதிரி வச்சு கொடுக்கலாம் நீங்க. ஓகே, இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. அண்ட் ஆல்சோ உங்களோட மொபைலோட அன்லாக் பேட்டர்ன். எஸ். அதுக்கப்புறம் பாலிசி, லைஃப், ஹெல்த் கேர் அண்ட் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டீடைல்ஸ், அவங்க கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ் அண்ட் என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க. இதுதான் சொன்னல அவங்க உங்களுடைய கடன்கள், எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க, யாரு கடன் கொடுத்துருக்கீங்க, எந்த மாதிரி கடன், எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு கட்டி முடிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து சேக்ஷன் நீங்க வந்து ஒரு 2 லட்சம் வாங்கியிருப்பீங்க. பட் ஆனா அவங்க அந்த லெண்டர் பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து 10 lakhs வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது இல்லையா? சோ அதுக்காக வந்து இதெல்லாமே ஒரு சேஃப்டி தான். ஓகேங்களா? சோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டிமேட் அக்கௌண்ட் அதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம். சோ சோ இதுதான். சோ இந்த பினான்சியல் டூலுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஃபில் பண்ணிட்டு நீங்க உங்களுக்குமே வச்சுக்கோங்க. சோ இது ஜஸ்ட் ஒரு சேஃப்டி தான். இந்த இந்த லிங்க் நான் ஷேர் பண்றேன். யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே. எஸ், ஐ திங்க் வி எண்ட். நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். எஸ், தட்ஸ் இட். ஸோ இதுதான் நம்மளோட மிஷன் 1 ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனோட அவுட்கம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட்டை டோட்டலா மாத்திட்டு, உங்க பழைய மைண்ட் செட் டோட்டலா மாத்திட்டு ஒரு மில்லியனர் மைண்ட் செட்டை இன்ஸ்டால் பண்றது அந்த அல்டிமேட் அவுட்கம். ஓகேங்களா? ஸோ எஸ், நம்ம மிஷன் முடிச்சாச்சு. உங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். உங்க கொஸ்டின் என்னவோ ஒன்னொன்னா நீங்க கேட்கலாம். ஜஸ்ட் குயிக்கா முடிச்சிடலாம். ஆல்சோ ஃபீட்பேக், நம்ம செஷன் எப்படி இருந்தது, ஸோ வேற ஏதாவது ஃபீட்பேக், வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமா, ஸோ எனிதிங் யூ கேன் ஷேர். Just you can raise your hands. Okay, I give permission to unmute. Yes, Mani and Rakesh were. You can question is you can share and how was your section? எப்படி இருந்த உங்க ஃபீட்பேக் அண்ட் எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், கொஸ்டின் யூ கேன் ஷேர். ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் யாரு? ராகேஷ் கொஸ்டின்ஸ்ல வேணா? எதுவும் இல்ல. யா, கோ ஃபார் இட். சொல்லுங்க. வாய்ஸ் கேக்குதா? அடிபிள் தானே. கொஸ்டின்ஸ்ல எதுவும் இல்ல. ஹலோ. யா சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. யுவர் ஆடிபிள். ஓகே ஓகே. கொஸ்டின்ஸ்ல எதுவும் இல்ல. ஆல்ரெடி கோல் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மைண்ட் செட்ல தான் இருந்தோம். அதனால இந்த மைண்ட் செட் நாலேஜ் ஆல்ரெடி இருக்கேன். அதுக்கேற்ற ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் தான் என்ன கொண்டு வரல. பட் இந்த நாலேஜ் என்கிட்ட இருக்கு. அதனாலதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணப்பே நான் சொன்னேன், ஃபினான்சியல் ஏர்லி ரிட்டைர்மெண்ட், ஃபினான்சியல் ஃப்ரீடம்க்கு. இப்போ ஓகே. நான் அந்த ஃபர்ஸ்ட் கேட்டீங்கல்ல, மணியோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எஸ், அது நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹேவ் மெனி பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் நான் வந்து கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் சொன்னேன். பட் அது வந்து 3 டைப்ல இருக்கு. இப்போ கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒர்க் போறோம்னா ஒர்க் இஸ் கவுண்ட் மணி. இப்போ பண்ற ஒர்க்குக்கு மணி கிடைக்குது, சேலரி. ஆடிபிள் தானே?
எஸ் ஆடிபிள் ஆடிபிள். கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டி இல்ல. இப்போ நான் ஹெட்செட் போட்டேன். இப்போ நீங்க பேசுங்க. நவ் இஸ் கிளியரா கேக்குது. சொல்லுங்க. ஓகே ஓகே. அதான் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். இப்போ நான் ஜென்ரலா சொன்னேன், பட் அது வந்து இப்போ ஒர்க் போறோம்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மணி, சேலரி வாங்குறோம். இதே பிசினஸ்னா ஒரு நெட்வொர்க் இருக்கும், அப்போ வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. இன்வெஸ்டர் பார்ட்ல வந்து மணி இருக்கும், மணி இஸ் ஈக்குவல் டு மணி. ஸோ இது வந்து ஒவ்வொரு இதுல இருக்கு. இதான் டேக் அவே அந்த இதுல. ஓகே. ஸோ ஆல்வேஸ் அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு டூல். அதை வச்சு நம்ம எவ்வளவு ஏர்லியா ஆக்ஷன் எடுக்கிறோமோ அதுதான் மைண்ட் செட். ஸோ இப்போ எப்படி இப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது? பிஃபோர் அட்டெண்டிங் தி செஷன், ஆஃப்டர் அட்டெண்டிங் தி செஷன், உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது? பணத்தை பணத்தை பத்தியான பிலீஃப் உங்க மைண்ட் செட் எப்படி மாறுச்சு? அதான் சொன்னல, அது வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். பட் அதுக்கான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதான் இப்போதைக்கு அந்த இது இந்த செஷனோட ஃபீட்பேக். ஓகே பிலீஃப் மைண்ட் செட்ல ஆல்ரெடி பிக்சட் தான் எனக்கு. பட் அதோட ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நம்ம ரிசல்ட் எடுக்கிறதுக்கு இப்போ நீங்க கொடுத்துருக்கீங்க. எஸ் எஸ் எஸ். அந்த பவர்ஃபுல் மார்னிங் ரொட்டீன், அந்த 5 ஹாபிட்ஸ் சொன்னோம் இல்லையா? அதுதான் என்னோட லேகா இருக்கு. அதுதான் லேகா இருக்கு. நான் இந்த மைண்ட் செட்டை வந்ததுல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் அதை கன்சிஸ்டன்டா கொண்டு வர முடியல. எஸ் எஸ். இப்போ மெயின் அந்த நான் சொன்னப்ப இந்த கம்யூனிட்டில வந்த ரீசனே அதான். ஃபினான்ஷியல் கோல் இருக்கு, பட் அதை வந்து ஒரு மென்டர்ஷிப்போட கொண்டு போக முடியல. ஒன்ஸ் செல்ஃப் இதுல. ஓகே ஓகே காட் இட். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் ஒரு ஹாபிட் ட்ராக்கர் நான் ஷேர் பண்றேன். எவ்ரிடே பாத்தீங்கன்னா நீங்க பண்ற ஹாபிட்ஸ் அந்த ஹாபிட் ட்ராக்ல அப்டேட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, எவ்ரி வீக் அந்த ஹாபிட் ட்ராக்கரை எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போடுங்க. ஸோ எவ்ரி ஒன் அக்கௌண்டபிள். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ நான் இது வந்து டே 1 பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஏதோ நீங்க ஹார்ட் காப்பி சாப்பிட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கேட்டா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் ஒட்டிருங்க. அதுதான் பெஸ்ட். ஓகேங்களா? எவ்ரிடே 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 அந்த டே முன்னாடி என்னென்ன ஹேபிட்லாம் பண்ணு டிக் பண்ணிருங்க. எவ்ரி வீக் அதை எனக்கு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எவ்ரி ஒன் இஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? கீப் இன் மைண்ட், எந்த ஒரு ஹேபிட்டா இருந்தாலும் தொடர்ந்து 3 நாள் நீங்க வந்து விடக்கூடாது. அப்படி விட்டீங்கன்னா யூ ஷுட் ஃபீல் கில்ட்டி. ஓகேங்களா? அது ஒரு கோட் ஆஃப் ஆனர், உங்களுக்குள்ளே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ரங்கேஷ். எனிதிங் எனி அதர் வாண்ட் டு ஷேர்? Okay, Rangesh. Thank you for your feedback. And yes, let's move on. Manish. Welcome, brother. எப்படி இருந்தது அந்த செஷன்? எப்படி இருந்தது? ஹான்சமா இருந்தது பிரதர். பட் மூவ் ஃபார்வர்ட். நீங்க சொன்ன ஆக்ஷன் ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங். ஏன்னா நான் பிஃபோரா ஐ ஹவ் பீன் ஸ்டார்டட். ஸோ வென் ஐ ஜாயின் இன் யோர் கிளாஸ், நீங்க என்னென்ன சொன்னீங்களோ வென் யூ வெபினார்ல எடுக்கும் போதோ, ஸோ அதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஐ எம் டூயிங் மை ட்ராக்கிங். ஸோ அந்த கோல் கார்டை நான் எழுதிட்டேன். ஸோ கோல் கார்டு ஐ ஹவ் பீன் ப்ரிப்பேர்ட். ஸோ மணிக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், என்னோட இதுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அண்ட் ஃபார் மை இதுக்காகவும் என்னோட சைடு இதுக்காகவும் ஐ ஹவ் ப்ரிப்பேர்டு. ஸோ 3 கோல் கார்டும் ஒரே இதில் கொண்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதெல்லாம் கன்சிஸ்டன்ட்லி டூயிங். ஸோ கிளாரிட்டி எனக்கு இருக்கு, பட் ஐ வாண்ட் சம் மோர் கிளாரிட்டி ஃப்ரம் வேர் ஐ கேன் கெட் ஃப்ரம் யூ. கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கிளாரிட்டினா ஐ நீட், இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி ஐ ஹாவ் டு கெட் கிளாரிட்டி. உங்கள்கிட்ட நான் அப்பயே கிளாரிட்டி வாங்கிட்டேன். நோ டவுட்டட் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் இட். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் வெயிட்டிங். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் 3 monthsக்கு ஐ ஹாவ் பில்டு. ஸோ ஐ ஆம் நெக்ஸ்ட் ஃபார் 6 month to 1 year எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐ எம் கோயிங் ஆன் மூவ் ஃபார்வர்டிங். அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்
போடுறத தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது வேற எதுலயாவது மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு ஐ எம் ஆல்சோ திங்கிங். ஒரு ஓகே பக்கம் இருக்கு. பட் ஐ வில் கெட் கைடன்ஸ் ஃப்ரம் யூ. அது ஒரு தாட் வச்சிருக்கேன். பட் ஐ வில் கெட் சம் கிளாரிட்டி அண்ட் கெட் ஃப்ரம் யூ. ஓகே. அதர் தன் தட் இப்ப என்கிட்ட இருக்க ஒரு 4 அக்கௌண்ட் ஐ எம் கீப்பிங் அண்ட் டெய்லி எழுதிட்டு இருக்கேன். என்னோட புக்ல டைரியில பாக்கெட் டைரியில எழுதிட்டு இருக்கேன். ஓகே ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டேல சொல்லிட்டு இருப்பீங்களா, ஸோ அதுல இருந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இந்த மாசம் தான் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ திஸ் ஓகே திஸ் ஓகே. எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். ₹1 ஸ்பெண்ட் பண்ணாலும் ஐ எம் ரைட்டிங் ஆன் மை டைரி. பாக்கெட் டைரி வச்சிருக்கேன் என்னோட இதுலயே. அதை எடுத்து ஓகே எழுதி அண்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளான்ஸ் பண்ணி எல்லாம் எழுதிட்டேன் செக் பண்ணிட்டு தூங்குறேன். ஓகே ஓகே. ஃபாலோ ட்ராக் நான் கொஞ்சம் ட்ராக்ல போயிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்டடி ஆயிடும். ஓகே காட் இட் காட் இட். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க கோல் கார்டை குரூப்ல ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? குரூப்ல யா ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அதை மற்ற மெம்பர்ஸ் வந்து நானும் என்னோட கோல் கார்டை ஷீட்ஸ் எடுத்து நான் ஷேர் பண்றேன். அப்பதான் மற்ற மக்கள் வந்து அதை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் கோல் கார்டை ஷேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஓகே அப்படின்னு சொல்ல ஓகே மாதிரி தான் நம்ம குரூப்ல என்ன ஷேர் பண்றோமோ அதை வந்து வித்தின் இன்சைட் அவர் குரூப் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும், ஓகேங்களா? ஸோ எவ்ரி ஒன் அதை நம்ம ஃபாலோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஆக்ஷன் ட்ராக்கர் எவ்ரி வீக் வந்து உங்க ஆக்ஷன் ட்ராக்கரை ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ எவ்ரி சண்டே உங்க ஆக்ஷன் ட்ராக்கரை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் நான் கேட்பேன் தொடர்ந்து ஒரு ஏதோ ஏதோ ஒரு ஹேபிட்டை தொடர்ந்து 3 நாள் விட்டீங்கன்னா கேட்பேன், ஏன் விட்டீங்கன்னு நான் கேட்பேன். ஸோ எவ்ரி ஒன் சுட் அக்கௌண்டபிள், ஓகேங்களா? நானுமே என்னோட ஹேபிட் ட்ராக்கரை ஃபாலோ பண்ணணும். ஸோ எனக்குமே அது ஒரு அக்கௌண்டபிளா இருக்கும் கண்டிப்பா, ஓகேங்களா? ஓகே. ஓகே அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எஸ் இப்பதான் மிஷின் ஒன்று வந்திருக்கோம். இன்னும் போக போக பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மிஷின் நான் வச்சிருக்கேன். டோன்ட் வெரி. அப்போ அங்கங்க நம்ம கவர் பண்ணிடலாம். அட் எண்ட் ஆஃப் த 90 டேக்கு அப்புறம் எல்லாமே கவர் ஆயிரும், கம்ப்ளீட் கவர் ஆயிரும். ஆல்சோ பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் தேர்ஸ்டே நம்ம இன்னர் கால் வைக்கலாம். ஸோ அங்க உங்க டவுட்ஸ் என்ன டவுட் இப்ப கேக்குறீங்களா, டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி பண்றது, டேர்ம் இன்சூரன்ஸ் பண்றதா இல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தேர்ஸ்டே கால் இன்வெஸ்ட்மெண்ட் கால்ல வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த வாரம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த நான் வாட் ஐ ஃபீல் நான் என்ன நினைச்சேன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ போக போக நம்ம தேர்ஸ்டே கால் வைக்கலாம், ஆஃப்டர் 1 மந்த் வைக்கலாம் நான் பிளான் பண்ணினேன். பார்க்கலாம் நம்மளோட போல் மாதிரி ரன் பண்ணிட்டு எப்படின்னு பாத்துக்கலாம், ஓகேங்களா? 1 மந்த் ஓகே கழிச்சே நீங்க பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நீங்களும் மத்த கிளாஸ்ல ஆக்குபைடா இருக்கீங்களா? யா யா 1 மந்த் கழிச்சே நீங்க ஆரம்பிங்க. பிகாஸ் வந்து அதுக்காக இல்ல, நாட் ஆக்கியூபைட் வித் அதர் கிளாஸ், அதுக்காக இல்ல. சம் பீப்புள்ஸ் இன்னும் இப்பதான் தே ஹேவ் பீன் ஸ்டார்டட், கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதுவும் வந்து கேட்கும் போது லைவ் கால்ஸ்லயே நீங்க வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்கு அப்புறம் வச்சீங்கன்னா எல்லாம் ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ள வந்துரும். ஓகே ஓகே ஓகே. எஸ் அதனாலதான் நானும் 1 மந்த் கழிச்சு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். நானும் என்னோட பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா? மைண்ட் செட் உங்க பழைய மைண்ட் செட் எப்படி இருந்தது, பழைய மணிகனோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, உங்க புது மணிகனோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஸோ வாட் இஸ் யுவர் மைண்ட் செட் சொல்லுங்க. மைண்ட் செட் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. ஓகே பழசு இப்ப நான் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கேன். ஓகே ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மை ஓன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் என்னோட ஓகே கோலுக்காக ஐ எம் ஒர்க்கிங். ஸோ ஐ எம் பீஸ்ஃபுல்லா ஐ எம் மூவ் ஃபார்வர்டிங். ஓகே. உங்க பழைய மைண்ட் செட் எப்படி என்னவா இருந்தது, பழைய மணி மைண்ட் செட் எப்படி இருந்தது? மணி மைண்ட் செட் என்ன, எப்போதும் ஏதாவது ஒரு காசு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருவோம். ஏதாவது எல்ஐசி கட்டுறது. ஸோ நானும் எல்ஐசியில் ட்ராப் ஆனது தான். எல்ஐசியில் நானும் கட்டிட்டேன். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயாச்சும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஆஃப்டர் 15 இயர்ஸ் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ உதவும். ஸோ அதை நான் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அதை நான் வந்து ஒரு ஹோல்டிங் அசட் அதை அப்படியே வச்சிருக்கேன். இப்போ எல்ஐசி வந்து ஆஃப்டர் 6 இயர் அப்படியே ஒரு ஆஃப்டர் 60 இயர்ஸ் அது ஒரு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம். அதர்வைஸ் மை சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அப்போ இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால அதுவும் நான் இது பண்ணல. பட் இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், ஒன்று லாங் டேர்ம் எஸ்ஐபி ஒன்று போடணும். ஸோ இது ரெண்டும் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையானதை வந்து நான் ஒரு இடத்துக்கு போனாதான் அதை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துக்கு ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். ஏன்னா நான் என்னோட ஜாப் சுவிட்ச் அவுட் பண்ணோம். அதையும் நான் பார்த்து
அது நான் சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி என்னோட மணி பேலன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். அண்ட் என்னோட சைடு பிஸ்னஸ்க்கும் ஐ ஹவ் டு ஒர்க் இட் ஆன். ஸோ parallelly I'm doing three things. எஸ் எஸ். அதாவது என்னோட மாஸ்டர் கிளாஸ் சொன்ன மாதிரி உங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்ண போனதான் உங்க வெல்த்தையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஃபோக்கஸ் Yes, ஆன் yes. ஓகே. Yeah, yeah. ஓகே. ஓகே. வேற ஃபீட்பேக் ரிகார்டிங் நம்ம செஷன் இன்னும் வேற எந்த மாதிரி கொண்டு போகலாம், இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக் ரிகார்டிங் நம்ம செஷன். ஏன்னா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹவர் செஷன். இன்னும் ஒரு 2 hours எடுத்திருப்பேன். எஸ் 8 o'clock ஸ்டார்ட் பண்ண அரௌண்ட் டைம் இப்போ எஸ் ஒரு 10 கிட்ட ஆக போகுது. எஸ். போக இம்ப்ரூவ் ஆயிடலாம் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே 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 ஓகே. காட் இட். ஓகே. தேங்க்யூ ஃபார் யர் ஃபீட்பேக். எஸ். அண்ட் எஸ் ரங்கேஷ் சார், இஃப் யூ ஆர் தேர் கம் ஆன் வீடியோ, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். எஸ். எஸ் ரங்கேஷ் சார், அது தேர் யூ கேன் கம் ஆன் வீடியோ. ஜஸ்ட் மேக் அ செல்ஃபி. யா. எஸ் வெயிட் பண்ணுங்க. யா. ஹாவ் அ தம்ஸ் அப். எஸ். வெயிட். யா. தேங்க்யூ. ஓகே. ஓகே. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைல்ஸ்லாம் உங்க நான் குரூப்ல நான் லிங்க் அனுப்பிடுறேன். ஜஸ்ட் நீங்க சேவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே, ஓகே. அண்ட் எஸ் ஷால் வி வைண்ட் அப்? எஸ். யாராச்சும் இந்த செஷன் பத்திய டவுட் எதுவும் இல்லை? ஓகே ரங்கேஷ் சார், ஷால் வி வைண்ட் அப்? ஓகே. ஓகே நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஓகே. நல்லா சாப்பிடுங்க அண்ட் ஹாவ் அ குட் ஸ்லீப். கடைசியாக சொல்ல போனா, என் வாழ்வும் என் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, வாழ்வின் போராட்டம் கடினம் அல்ல கடமை. தேர் இஸ் நோ ஆர்டினரி மொமெண்ட் இன் யர் லைஃப். உங்கள் வாழ்வில் எந்த ஒரு தருணமும் சாதாரண தருணமே இல்லை. ஸோ உங்க நேரத்துக்கும் உங்க கவனத்துக்கும் நன்றி. எஸ். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.